Okay, hello everyone. Am I audible enough? Can anyone respond? Face with the cake, is that? Yes, sir. விளங்குது சார் பேசுறேன். Okay, great, thanks. So, என்னன்னு சொன்னா இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல்ல நான் ஒரு சின்ன ஒரு அறிமுகத்தை தரலாம் இருக்கிறேன். என் பேர் அரசுதாரி. இந்த கிரியேட்டிவ் லேப்ஸ்ங்கிறது என்னன்னு சொன்னா ஒரு இனிஷியேட்டிவா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். பொதுவாக ஈஸ்டர்ன் ஏரியாவில் இருக்கிற ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் வந்து சேர்க்கிற மாதிரி. ஸோ இப்போ இந்த கிரியேட்டிவ் லேப்ஸ் டீம்ல மெயினாக அகடமிக்ஸ்ல இருக்கிறார்கள் இருக்கிறாங்க, அப்புறம் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றாங்க இருக்கிறாங்க. ஸோ அதுல ஒருத்தர் தான் மிஸ்டர் தாரிக். தாரிக் தான் இந்த ப்ரோக்ராம் செய்ய போகிறார். தாரிக்க சொல்லணும்னு சொன்னா அவர் அகடமிக்லயும் இருக்கிறார், இண்டஸ்ட்ரியிலையும் ஒர்க் பண்றார், சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அண்ட் he also working in academic private institutions. எக்ஸ்கியூஸ் மீ சார். யா சார் பேசுற சவுண்ட் கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்குது. குறைவா இருக்கு அப்படியா? ஆமாம் சார். Okay, hope you guys இப்போ கேக்குதா? நான் ஓகே சார். Okay, sir. ஓகே ஃபைன். ஸோ என்னன்னு சொன்னா நான் சொல்லிட்டு இருந்தேன், கிரியேட்டிவ் லேப்ஸ் வந்துட்டு ஒரு டீம். நான் வந்துட்டு அகடமிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியில இருக்கிறாக்க சேர்ந்து கிரியேட் பண்ணது. மெயினாக இதில் என்ன செய்யறோம்னு சொன்னா நாங்கள் வந்துட்டு சில ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்றோம். இது என்னன்னு சொன்னா ஒரு ஐடி ப்ரோக்ராம் அப்படி இல்லாமல் ஸ்பெசிஃபிக்கா அந்தந்த டெக்னாலஜிஸை நாங்கள் டிரெக்டா செய்கிறோம். அதுவும் குரூப் ப்ரோக்ராம்ஸ். ஒரு கிளாஸ்ல வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 ஆக்கள் இருக்கிற மாதிரி. ஸோ இண்டிவிஜுவல் ட்ரைனிங்ஸ் கொடுக்குறோம். அண்ட் அவங்களுக்கு இப்போ கரண்ட்லி இண்டஸ்ட்ரியில இருக்கிற தேவையான டெக்னாலஜிஸ். இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னா நம்மளோட இந்த ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ்லயோ கொழும்பு தவிர மற்ற ரிமோட் ஏரியாஸ்ல இருந்து இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில வாராக்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னா அந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிற கரண்ட் டெக்னாலஜிஸை பத்தி அவங்களுக்கு ஐடியாஸ் இல்லாம இருக்கு. ஈவன் கிராஜுவேட்ஸ் ஓகே, அவங்களுக்கு தியரிட்டிக்கலா ஓகே, அவங்க படிக்கிறது ஓகே, ப்ரோக்ராமிங் ஓகே, பட் இண்டஸ்ட்ரிக்குரிய டெக்னாலஜிஸ் அவங்க இண்டஸ்ட்ரிக்கு வந்து அடிபட்டு தான் படிக்க வேண்டியிருக்கு. ஸோ நாங்கள் என்ன செய்யறோம், அவங்களுக்கு முதல்லயே அந்த டெக்னாலஜிஸை சொல்லிக் கொடுக்குற மாதிரி இந்த செட்டப்பை செய்யறோம். ஸோ இதில் என்னன்னு சொன்னா மொபைல் டெவலப்மெண்ட் அண்ட் ப்ரோக்ராமிங் பேசிக்ஸ், அது இதில் கண்டினியூஸ் ப்ரோக்ராம். And direct IoT and cyber security, web development, FEC and access program. இது வந்து எல்லாம் கலந்த ஒரு ப்ரோக்ராம். அடுத்தது சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் அண்ட் கிராஃபிக் டிசைனிங். ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸை இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ இதில் என்னன்னு சொன்னால் ஸ்பெசிஃபிக்காக வெப் அப்ளிகேஷன் சொன்னால் ஆண்ட்ராய்ட் அதை தான் டிரெக்டாக படிப்பாங்க. அடுத்தது ஃப்ளட்டர், ஸோ க்ராஸ் பிளாட்ஃபார்ம், அப்படி அவங்க டிரெக்டாக டெக்னாலஜிஸை தான் படிக்க போகிறாங்க. ஒரு எல்லாமே கம்ப்ளீட்டான ஒரு எல்லாம் கலந்தவன்ல இருக்காது. அவங்க ஸ்பெசிஃபிக்கா செலக்ட் பண்ணி அவங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டா இருக்கோ அதை படிக்கிற மாதிரி ஒரு செட்டப். அண்ட் அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா இன்டர்ன்ஷிப் ஹப்ங்கிறது. ஸோ நாங்க என்ன செஞ்சோம், இங்கால இருக்கிற சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் நிறைய அவங்கள்ட்ட இங்க ப்ரோக்ராம்ஸோட டைப் பண்ணோம். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இப்போ அவங்களுக்கு இன்டர்ன்ஸ் தேவைப்படுது. ஸோ இப்போ கிராஜுவேட்ஸ் அவங்க படிச்சு முடிச்சாக்களுக்கு வந்துட்டு இன்டர்ன்ஷிப் தேவைப்படுது. இப்போ அவங்க 2 பேரையும் லிங்க் பண்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராம். ஸோ இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸை இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் இனிஷியேட்டிவ். ஸோ நீங்கள் விசிட் பண்ணலாம் இந்த creativlabs.lk. இப்போ சைட் வந்துட்டு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு, பட் யூ கேன் கோ த்ரூ த ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம், யூடியூப் பேஜ். ஸோ இட்ஸ் அபவுட் த கிரியேட்டிவ் லேப்ஸ். உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. இல்லைன்னு சொன்னால் வில் directly go to the lesson. Mr. Tariq will start the lesson. So if you have any question, you can put it in the chat box as well. இல்லைன்னு சொன்னா எனக்கு பேசுங்க. Okay, since I didn't get any pings, நம்ம வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு உங்களுக்கு லாஸ்ட் 15 minutes
question and QA session on vechirukkom. So adu varaikkum Tariq will conduct the session. Then we can start the QA session. So I'll be there for the QA session and Tariq also will be there. Be in touch with guys. Romba formal illama you can ask question and you can study. So adha in day session oda main object. So idhaan for initiative. Okay, I welcome Mr. Tariq to start the thing. So give me a second. Tariq? Yes. Yes, hi. So, Can you hear me? Yeah. Yeah, sir. Yeah, ma'am. Okay, thank you, Arasad. Share the screen. Okay, so screen clear, okay, va? Oh, well done, sir. Okay. Hello, everyone. This is Tariq. So I am the lecturer to these lessons. And first of all, நம்ம வந்துட்டு பேசிக்காவே சில விஷயங்கள்லாம் இன்ட்ரடக்ஷனாக வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்ம லெசனை வந்து கண்டினியூ பண்ணுவோம். இது வந்துட்டு வெபினார்னு இல்லாமல் ஒரு டிஸ்கஷன் மாதிரி ஏர்லியாக வந்துட்டு அர்ஷாத் தாரிஃப் வந்துட்டு சொன்ன மாதிரி ஒரு டிஸ்கஷன் மாதிரி லாஸ்ட் வந்து 15 மினிட்ஸ் வந்துட்டு டிஸ்கஷன் செஷன் மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இதை எதை பேஸ் பண்ணிருந்துச்சுன்னா ப்ரோக்ராமிங் பேசிக்ஸ். ஓகே, ப்ரோக்ராமிங் பேசிக்கை மெயின் ப்ரோக்ராமிங் பேசிக்ஸ். இந்த ப்ரோக்ராமிங் பேசிக்ஸ் வந்துட்டு இதில் இருக்கிற எல்லாருமே இப்போ 100% வந்துட்டு நம்மளால ப்ரோக்ராமிங்கில் முழுமையாக இருப்போமாங்கிறது ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கும். ஸோ இது வந்துட்டு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இந்த பேசிக் ப்ரோக்ராமிங்கை சர்ச் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸாக நினைக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு செஷனாக இதை நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அர்ஷாத் தாரிஃப் வந்துட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லிட்டு, ஸோ டைம் வேஸ்ட் பண்ணலை. நான் வந்துட்டு A. Mohammed Tariq, Bachelor of Information Technology at the University of Moratuwa. ஸோ இதில் வந்துட்டு மெயினாக சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், ஃப்ரீலான்சர் அண்ட் ஐடி லெக்சராகவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஐ திங்க் நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்மளோட ப்ரோக்ராமை. அண்ட் டைம் இஸ் கோயிங் ஆன். ஸோ creating the programming basic, the content will include the introduction to programming. So we will discuss what is the programming and who is the programmer and the programming language. Okay, and the second part, language comparisons, comparison with a C# to C++ and the Java. Okay, 3 ப்ரோக்ராம்ஸையும் வச்சு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜையும் வச்சு டிஸ்கஸ் பண்ணுவோம். எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து சூட்டபிளாக இருக்கும், நம்ம எது வந்துட்டு சூஸ் பண்ணி எடுக்கிறங்கிறது மாதிரி பார்ப்போம். அடுத்தது வந்துட்டு மெயின் கன்செப்ட் WOP கன்செப்ட், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஸோ இதில் பார்ட் என்ன மாதிரி இருக்கு, என்ன ரோலுங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் ஃபைனலி ஒரு ஸ்மால் மினி ப்ராஜெக்ட், ஈஸியாக குயிக்காக நம்ம எப்படி ஒரு ப்ரோக்ராமை டெவலப் பண்ணுறேன். ஸோ ஈஸி வே அண்ட் சம் ட்ரிக்ஸ் அதையும் இதில் வந்துட்டு நான் சொல்லுவேன். இது வந்துட்டு நல்லா கவனிக்கணும், பேசிக் கன்செப்ட். ஸோ பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவலில் நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்கன்னா யூ கேன் கண்டினியூ த ப்ரோக்ராம். ஓகே, அதை பற்றி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு அகாடமி கூட கண்டக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இன்ட்ரடக்ஷன் டு ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் ப்ரோக்ராமிங் என்ன ஏதாச்சும் ஐடியாஸ் இருக்கா யாருக்காச்சும்? வாட் இஸ் த ப்ரோக்ராம்?
கம்ப்யூட்டருக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் சீக்வென்ஸ் சார். Okay, done. எப்படி நம்ம கம்ப்யூட்டருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுப்போம்? ஹவ்? ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணி அதை ப்ரோக்ராம் ரைட் பண்ணுவோம் சார். ஓகே, ஸோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு என்ன செய்யறோம்? ப்ரோக்ராம் ரைட் பண்ணுவோம். ரைட் பண்றோம், ஜஸ்ட் கோடிங் என்ன? யா சார். ஸோ ப்ரோக்ராமிங்கை பொறுத்த ரைட்டிங் த கோட் ஆர் த இன்ஸ்ட்ரக்ஷன், ரைட்? ஸோ இன்ஸ்ட்ரக்ஷனோட நம்ம என்ன செய்ய போறோம்? கொடுக்க போறோம். என்னத்துக்கு? ஒரு 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 கம்ப்யூட்டர் வந்துட்டு நம்ம என்ன செய்யணும் ஏது செய்யணுங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து அதை எக்ஸிக்யூட் பண்ற டைம் ஒரு பெர்ஃபெக்டான ஒரு சொல்யூஷன், ஒரு ப்ராப்ளத்துக்கான ஒரு சொல்யூஷனை நம்ம வந்துட்டு அங்க என்ன செய்யறோம்? பில்ட் பண்றோம். இதனாலதான் நம்ம ப்ரோக்ராமிங்கை வந்துட்டு ஸ்டடி பண்றோம், ரைட்? ஸோ இந்த ப்ரோக்ராமிங் கன்செப்ட் வந்துட்டு நம்மளுக்கு எதுக்காக ஹெல்ப் பண்ணுது? சால்வ் த ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம் இருக்கும் சால்வ் பண்றதுக்கு? வாட் இஸ் த ப்ராப்ளம்? இப்ப எல்லாருமே சொல்லுவாங்க டு சால்வ் த ப்ராப்ளம், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னத்துக்காக கொடுக்கும்? சால்வ் த ப்ராப்ளம், ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். ஸோ எல்லா இடத்தையுமே எல்லா யூனிவர்சிட்டி, காலேஜ், HND ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ப்ரோக்ராமிங் ஸ்டடி பண்ணக்குள்ள மெயினா படிக்கிற ஒரு ஸ்டடி பண்ற ஒரு மேட்டர் ப்ரோக்ராமிங் டு சால்வ் த ப்ராப்ளம். அங்க என்ன சால்வ் பண்ணுது ப்ரோக்ராம்? என்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது, எப்படி சால்வ் பண்ணுது? ஸோ இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னு சொன்னா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் ப்ரோக்ராமிங்கை டெவலப் பண்றதுக்கு. ஸோ பெருசா ஒன்றுமே இல்லை ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும். நீங்க சொன்ன மாதிரி இதுல சொன்ன மாதிரி ஸோ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் கிரியேட்டிங் த சீக்வென்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் டு எனேபிள் த கம்ப்யூட்டர் டு டூ சம்திங். சரியா? ஒரு கூகுள் டெஃபினிஷன். இல்லாட்டி நம்ம எப்படி செய்யலாம்? ஸோ ரைட்டிங் த கோட் ஆர் த இன்ஸ்ட்ரக்ஷன் டு பி இன்டர்பிரிட் ஆர் த எக்ஸிக்யூட் பை த கம்ப்யூட்டர். ஒரு இன்டர்பிரிட் பண்றதுக்காக ஒரு கோட் நம்ம எக்ஸிக்யூட் பண்றோம். இந்த மாதிரி ஒரு கன்செப்டை கொடுக்குற ப்ரோக்ராமிங். ஸோ இந்த ப்ரோக்ராமிங்கை யூஸ் பண்ற ஆளை நம்ம ப்ரோக்ராம் எழுதுறோம். என்னவா இருப்பாரு? அவரை நம்ம கோடர் அல்லது சாஃப்ட்வேர் டெவலப்பர். ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் இல்லாட்டி ஒரு குரூப் ஆஃப் பர்சன் வந்துட்டு என்ன செய்வாங்க? ரைட் த கோட், ஒரு கோடை ரைட் பண்ணி ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவாங்க. இங்க நம்மளுக்கு ஒரு ஐடியா எடுக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் 2-3 ஸ்லைட் வந்துட்டு கொஞ்சம் டிஸ்கஷன் மாதிரி இருக்கு, மர இன்ட்ரெஸ்ட் ஆயிடும். சரியா? டோன்ட் வரி அபவுட் இட். ஸோ நம்ம அதை கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, ஸோ இது சிலாக்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சிலாக்களுக்கு அரைச்சமாவை திரும்ப அரைக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பேருக்கு. ஸோ அதை பத்தி யாரும் கவலைப்பட வேணாம். நம்ம ஈஸியான WOP கன்செப்ட், அடுத்த மினி ப்ராஜெக்ட், இதுதான் நம்மளோட மெயின் கன்செப்ட். இதை கண்டினியூ பண்ண விரும்புகிறாக்கள் நீங்க வந்துட்டு கண்டக்ட் பண்ணி கொள்ளலாம். ஸோ ப்ரோக்ராமிங் வந்துட்டு ப்ரோக்ராமை யூஸ் பண்ணி ஒரு கோட் ஆஃப் ஒரு பஞ்ச் ஆஃப் கோட் இதை மாதிரி நம்ம யூஸ் பண்ணி கிரியேட் பண்ற டெவலப் பண்ற ஒரு டெவலப்பர் ப்ரோக்ராமரா இருக்கிறது. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மீன் நம்ம வந்துட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்துட்டு என்னத்துக்காக? நம்ம டெவலப் பண்ற சாஃப்ட்வேருக்கு யூஸ் பண்ற ஒரு ஸ்கிரிப்ட் வந்துட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அதை ஹெல்ப் பண்ணும். அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஹெல்ப் பண்ண ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு. ஸோ இந்த ப்ரோக்ராம் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றோம்? என்னத்துக்காக இந்த ப்ரோக்ராமை ஸ்டடி பண்றேன்னு பார்த்தா, நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஒன், டிஃபைன் த ப்ராப்ளம், த டாஸ்க். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு ஐடியா எடுக்கணும். எந்த ஒரு சிச்சுவேஷன் எடுத்தாலும் சரி, ப்ரோக்ராம் மட்டும் இல்லை, ஓகே, ப்ரோக்ராமிங் மட்டும் இல்லை, ரியல் வேர்ல்டா ஒரு மேனுஃபேக்சரிங் பணியில ஒரு ப்ராடக்டை நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணிருந்தாலும் நம்ம எடுத்த உடனே நம்மளால அந்த ப்ராடக்ட் வந்துட்டு மேனுஃபேக்சரிங் பண்ண முடியாது. என்ன செய்யணும்? we need some ideas. இல்லாட்டி அந்த ப்ராடக்ட் செய்யறதுக்கான ரீசன் என்னங்கிற ஒரு ஐடியா நம்மளுக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். அப்படியான ஐடியா எதை பேஸ் பண்ணிட்டுச்சுன்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு ஃபோன், ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நான் மேனுஃபேக்சர் பண்ண போறேன். ஸோ என்னத்துக்காக இந்த ஸ்மார்ட் ஃபோன் நான் மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கான ஐடியா எனக்கு வந்துச்சுன்னு பார்த்தோம்னு சொன்னா, அங்க ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளத்தை நம்ம ஃபேஸ் பண்றோம், இல்லாட்டி நம்ம ஐடென்டிஃபை பண்றோம். நம்மளுக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம், கம்யூனிகேட் பண்றதுக்கு, SMS அனுப்புறதுக்கு, இன்டர்நெட் யூஸ் பண்றதுக்கான வசதி ஏற்படுத்துறது நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளமா இருக்கு. ஸோ அதுக்கான ஒரு சொல்யூஷனா நம்மளுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தேவை. ஸோ அடுத்தது ஒரு பிளானிங். ஸோ தட் இஸ் அ ஸ்பெசிஃபிகேஷன்.
ஸோ அனலைஸ் பண்றோம் என்னங்கிற ப்ராப்ளம். ஸோ ப்ராப்ளத்தை கிளியரா ஐடென்டிஃபை பண்ணினா நல்லா கவனிக்கணும். ஸோ ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணினா ஸ்டூடெண்ட்ஸ், ப்ராப்ளம் கிளியர் ஆனா நம்ம அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணுவோம். எப்படி அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் எப்படி நம்ம எடுத்த உடனே ஒன்றை பில்ட் பண்ண இயலாது. யாராலையும் தான் எடுத்த உடனே வந்து பிரிட்ஜ் ஒன்று வேணும் யாருமே டிசைட் பண்ண மாட்டாங்க. எடுத்த உடனே ஸ்மார்ட் போன் பிடித்தான் டிசைன் பண்ணியாச்சு எடுத்த உடனே யாருமே அதை முடிச்சிட மாட்டாங்க. ஸோ ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணா செகண்ட் பார்ட் நம்ம அதை டிசைன் பண்றதுக்கான வே பார்க்கணும். எதை வச்சு ஒரு அல்கோரிதம்ங்கிற என்னங்கிற கன்செப்ட்லாம் நம்ம ப்ரோக்ராமிங்க ஒரு பிரீஃப் அதை அட்வான்ஸாக பார்க்கும்போது தான் பார்ப்போம். ஸோ அல்கோரிதம்ங்கிற நார்மல் கன்செப்டை சொல்ல போனா ஒரு மெக்கானிசம், இதை எப்படித்தான் செய்ய போறோம், இதுக்கான மெக்கானிசம் என்னங்கிற ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கான ஒரு மெக்கானிசத்தை நம்ம எடுக்கும். டேட்டா ஸ்ட்ரக்சரோட டயக்ராம் பேசிக்காவோ இல்லாட்டி நம்ம வந்துட்டு ஒரு பிக்டோரியலாவோ ஏதோ ஒரு வகையில நம்ம அதை என்ன செய்யறோம் பேஸ் பண்ணி எடுக்கும். ஸோ அப்படி கிளியரா இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வரும்போது நம்மளுக்கு என்ன செய்யும், ஒரு ஐடியா வந்துடும். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். செகண்ட் பார்ட் நம்ம வந்துட்டு அதுக்குரிய அல்கோரிதம் மெக்கானிசம் என்னங்கிறத கிளியரா எடுத்துட்டோம். தென் எக்ஸிக்யூட் பண்ண போறோம். இம்ப்ளிமெண்டேஷன். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் ரெடி, ப்ராப்ளத்தை கிளியர் பண்ணிட்டோம். தேர்ட் பார்ட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். இப்போ பிரிட்ஜ் ஒன்று எங்க வேணும், பிரிட்ஜ் என்னத்துக்காக வேணுங்கிற ஒரு ஸ்பெசிஃபிகேஷன், அந்த பிரிட்ஜ் எப்படி வரணுங்கிற ஒரு டிசைன், தென் ஆஃப்டர் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான வே. பாருங்க எவ்வளவு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகுது. இப்படி போறதால என்ன ஒரு அட்வான்டேஜ் நமக்கு இருக்குன்னு நினைக்கீங்க யாராச்சும்? அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த பிரச்சனைகளை வந்து நம்ம இலவா இனங்காணக்கூடியதா இருக்கு. எப்படி அடுத்தடுத்து வர பிரச்சனை பாப்போம் எப்படின்றதா. ஸோ இப்போ தேர்ட் பார்ட் கம்ப்ளீட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தேர்ட் பார்ட் சக்ஸஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் ஃபோர்த் ஒன் நம்ம அதை எடுத்து ஒரு ஸ்மார்ட் போன் இம்ப்ளிமெண்ட் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ண பிறகு நம்ம என்ன செய்யும், அதை மார்க்கெட்டுக்கு விடுவோமா? நோ. அதை என்ன செய்வோம், டெஸ்டிங். இது கிளியரா ஒர்க் பண்ணுதா, இதுல ஏதாச்சும் ஃபால்ட் பக்ஸ் ஏதாச்சும் இருக்கா? ஸோ இதை மாதிரி டெஸ்டிங் அண்ட் டீபக்கிங் வந்துட்டு அடுத்தறிய எக்ஸிக்யூட் ஆகும். ஃபைனலா அந்த எல்லா கன்செப்டும் கிளியர் ஆனது போறான் டிப்ளாய்மெண்ட் வந்துட்டு நம்ம அதை புழக்கத்துக்கு விடுறோம், கஸ்டமருக்கு நம்ம யூஸ் பண்ண கொடுக்கோம், அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் பண்றோம். ஸோ இந்த 5 phases or the 6 phases நம்ம பேஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராமா இருக்கட்டும், ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சைட்டா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் சைட்டா இருக்கட்டும், வாட் எவர் நம்ம எந்த ஒரு இதுல வந்துட்டு நம்ம டிபெண்ட் ஆனாலும் ஒரு பிகினிங் லெவல்ல இருந்து ஒரு கம்ப்ளீட் லெவலுக்கு போறண்டாலும் இந்த ஸ்ட்ரக்சர் வந்துட்டு நம்மளுக்கு ஹெல்ப் ஆகிக்கும். ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு கம்ப்ளீட்டான ஒன்றை நம்ம என்ன செய்யலாம், டெலிவர் பண்ண முடியும். ஸோ அதுக்காண்டி தான் இந்த ஃபேஸஸ் வந்துட்டு மெயினாக பார்க்குறேன். ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் எடுத்தாலும் ப்ரோக்ராமிங் வந்துட்டு ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் த இன்ஸ்ட்ரக்ஷன் டு டெல் சம்திங் டு கம்ப்யூட்டருக்கு சில விஷயங்களை சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங். அதை கொடுக்குறாக்கள் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர் இருப்பாரு. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை எதை பேஸ் பண்ணி நம்ம செய்யறங்கிற ஸ்கிரிப்ட் எடுக்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கும், ரைட்? ஸோ இந்த ப்ரோக்ராமிங் கன்செப்ட்ல ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்ம பார்க்க போறோம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இதுல நான் மெயினா ஜாவா அண்ட் C# ரெண்டையும் தான் நான் கம்பேர் பண்ணி காட்டுறேன். C++ நம்ம வந்துட்டு ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங்கை நம்ம பார்ப்போம், ரெண்டுமே WP தான். ஸோ ஜஸ்ட் ஒரு கம்பேரிஷன் மட்டும்தான், இதுல வந்துட்டு பெருசா ஒரு அட்வான்டேஜா ஒன்றும் இல்லை. நீங்க தெரிஞ்சு கொள்றதுக்காண்டி நான் சும்மா சொல்றேன். இதுல எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பெஸ்ட்ன்னு மட்டும் யாரும் கற்றுக்கூடாது, சரியா? ஸோ இப்போ
உலகளாவிய ரீதியில பைத்தன் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்ரீலங்காவில் வந்துட்டு சிலாக்கள் சிசாப் யூஸ் பண்றாங்க. விபி கூட யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ C++ யூஸ் பண்ற கம்பெனி இருக்குது, சிசாப் யூஸ் பண்றது, சி யூஸ் பண்றது. ஸோ இப்படி எல்லா லாங்குவேஜும் இருக்குது. பட் எல்லாத்தையும் நம்ம படிக்கணுமான்னு கேட்டா நம்மளுக்கு அப்படி ஒரு ஐடியா தேவையே இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள், ஒரு லாங்குவேஜ்ல நீங்க கிளியரா இருந்தா, ஐ மீன் சிண்டெக்ஸ், ரைட்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க இருந்து கலம்புக்கு நான் கல்முனை எடுத்துக்கிறேன். ஓகே, கல்முனையில இருந்து கலம்பு போற ரூட்ல கலம்பு போற வழி தெரிஞ்சா காணும், நம்ம எந்த ரூட்டாலையும் போய்க்கலாம். ஸோ அதே மாதிரி லாங்குவேஜ்ல சிண்டெக்ஸும், லாங்குவேஜ்ல எப்படி எப்படி நம்ம அந்த சிண்டெக்ஸை யூஸ் பண்றங்கிற ஐடியா, என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க, பிளாட்ஃபார்ம் எதுக்கு இஸ் சப்போர்ட்டட், இப்படியான சில ஐடியாஸ் நம்ம பேசிக்கா எடுத்தோம்னா we can develop the softwares, ரைட்? ஸோ நம்ம இந்த சாஃப்ட்வேர்ஸை நம்ம கொண்டு போயிடும். ஸோ அதைத்தான் இந்த செஷன்ல வந்துட்டு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்க்ளூட் பண்ணி வச்சிருக்கிறேன். மெயினாக டெவலப்பிங் கான்செப்டை நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா வந்துட்டு ப்ராஜெக்ட்டுக்கு போவோம். ஸோ ப்ராஜெக்ட் போகும்போது உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், we will take C# to versus and the C++, right? ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்டு C# நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த C++ most of the universities or the colleges conduct பண்ணும் as a basic or the structure programming language. ஏன் அதை C இல்லாட்டி C++? சரி, இது வந்துட்டு போத்தா object oriented programming language, right? Object oriented programming language, and both can be used to desktop, okay, desktop or the web applications we can use. Okay, both can be used for the desktop application or the web application. ரெண்டுக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கொள்ளலாம், right? C# and the C++. C++ ஒரு ஆளுக்கு கிளியர், நான் தனியே சொல்லலை, ரெண்டையும் சொல்றேங்க. C++ ஒரு ஆளுக்கு கிளியர் இருந்துச்சுன்னா அவர் வந்து C#ஐயும் யூஸ் பண்ணிக்கொள்ள இயலும், ஜாவாக்கிட்டையும் அவரால் போய்க்கொள்ள இயலும். அதே மாதிரி C# அவருக்கு கிளியர் இருந்துச்சுன்னா C++ம் ஓகே, அடுத்து ஜாவாவும் ஓகே. இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ற டைம், இந்த C+ வந்து ரெண்டுமே ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். இதை நம்ம பார்ப்போம், we will discuss. Okay, but C++ very powerful and the useful programming language. Okay, இதோட கம்பேர் பண்ணும்போது இந்த C++ இது வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணும் நம்மளோட PC or the server, நம்ம டிவைசஸையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுல முடியாதா இந்த கொஸ்டின் வந்தா இது லேட் ஆகிக்கும். இது வந்துட்டு நான் இதை சொல்லுவேன், .NET ஃப்ரேம்வொர்க் இல்லாட்டி ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லாட்டி ரன்னிங் டைம் ஒன்றை வச்சு தான் இவர் வந்துட்டு இயங்குவார், ரைட்? C++, இப்போ கூட உங்களோட நீங்க என்ன யூட்டிலிட்டிஸ் ப்ரோக்ராம், ஒரு சப்போர்ட்டிங்கான ஒரு ப்ரோக்ராம்ஸ் ஏதாச்சும் டெவலப் பண்ற பார்ட்டிஸ் சியை யூஸ் பண்ணுவாங்க, டிவைசஸுக்கு C++ யூஸ் பண்ணி கொள்வாங்க. ஓகே, the same other hand the Java and the C#, இதுவும் object oriented and the powerful programming. Java and the C#, நம்மளுக்கு இது ஒரு ஃபெமிலியரான வேர்ட் ஜாவா. என்ன இப்ப எல்லாருமே உலகத்துல இருக்கிற எல்லாருமே ஜாவா 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 and the C#. ஜாவாவுலயும் சில ஃபீச்சர்ஸ் இருக்குது, C#லயும் சில ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ரெண்டையுமே கம்பேர் பண்றோம். பட் எதை நான் இதுல எடுக்க போறேன்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் அண்ட் ப்ரோக்ராமிங் டெவலப்மெண்ட் சைட்டுக்கு எதை எடுக்க போறேன்னு சொன்னா, ஐ வில் சஜஸ்ட் C#. சரி, எந்த சைட்ல இருந்து நான் C# கொண்டு போப்பேன். C# வச்சு தான் உங்களுக்கு ப்ரோக்ராமிங் எல்லாத்தையும். பட் C#ம் ஜாவாவும் ரெண்டுமே கிட்டத்தட்ட சிமிலர்லி நம்மளுக்கு எல்லாமே ஓகே தான். பட் சில சிண்டெக்ஸ் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் ஆகும். ஏன், இப்போ ஜாவா மைக்ரோசாஃப்ட் கம்பெனியால் வரக்குள்ள அவங்க எப்படி யூஸ் பண்ணாங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அவரை யூஸ் பண்ண போகிறோம், இதில் ஸ்ட்ரக்சரை இதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ண போகிறோம், ரைட்? ஸோ இந்த ரெண்டு ப்ரோக்ராமிங்கும்
எடுத்துட்டோம்னு சொன்னா ரன் பண்றதுல இப்ப இவரை நம்ம டெவலப் பண்ணா நம்ம எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ங்கிற ஓஎஸ் நான் பேஸ் பண்ணி சொல்றேன், பிளாட்ஃபார்ம்லயே நம்ம ரன் பண்ணிக்கொள்ள முடியும். பட் இவரை நம்ம டெவலப் பண்ணா இவரை ரன் பண்றதுக்குரிய ஒரு சர்வீஸ் வந்துட்டு அந்த சிஸ்டத்துல நம்மளுக்கு வேணும். ஓகே, ஸோ இதெல்லாம் இதை இண்டிபெண்டன்ட் லாங்குவேஜ் அப்படின்ற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ இது வந்துட்டு வெரி எஃபிஷியண்டாக இருக்கும், இட்ஸ் நாட் எஃபிஷியன்ட், சரியா? பட் அதுக்காண்டி சார் ஜாவா எல்லா இடத்தையும் யூஸ் பண்றாங்க, ஜாவா தான் நல்ல பெஸ்ட் அப்படின்ட்டு யாருமே சொல்ல வேணாம். ஜாவாவும் ஒரு லாங்குவேஜா யூஸ் பண்றோம், ரெண்டுமே நம்மளால வெப் அப்ளிகேஷன் யூஸ் பண்ண இயலும், சி ஷார்ப்லயும் நம்ம வெப் பட் ஜாவா ஸ்டாண்டர்ட் எடிஷன் அப்படின்றப்ப டிவைட் பண்ணி வச்சுக்கோம். பட் நம்ம சிங்கிள் லாங்குவேஜ் சி ஷார்ப் லாங்குவேஜ் தெரிஞ்சா மொபைல் அப்ளிகேஷன், வெப் அப்ளிகேஷன், டெஸ்க்டாப் அப்ளிகேஷன், கேமிங் எக்ஸெட்ரா இது எல்லாத்தையும் சிங்கிள் லாங்குவேஜ் சி ஷார்ப்பை பேஸ் பண்ணி நம்மளால டெவலப் பண்ண முடியும். ஸோ அதுக்கான தான் சி ஷார்ப்பை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரைட், கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் பார்ட், our main part, object oriented programming, OOPS concept, right? object oriented programming பத்தி யாருக்காச்சும் பேசிக்கா என்னங்கிற ஐடியா இருந்தா சொல்லலுமா? ஏன் இதை யூஸ் பண்றாங்க இப்ப இருக்கிற கரண்ட் டெவலப்மெண்ட் சைட்டுக்கு? மோஸ்ட் ஆஃப் த எல்லா டெவலப்பர்ஸ் மாதிரியும் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் தான். நீங்க ஈவன் ஒரு இன்டர்வியூ ஃபேஸ் பண்ண போனாலும் ஊப்ஸ் கான்செப்ட் தெரியுமா? ஒரு இன்டர்வியூ கொஸ்டின்ல வந்துட்டு ஒரு பார்ட் ஆஃப் த கொஸ்டினா வந்துட்டு அவங்க கேட்கறது ஊப்ஸ் கான்செப்ட் தெரியுமா, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட் வந்துட்டு உங்களுக்கு ஓகேவா, அதுல கிளியரா கேட்பாங்க. ஸோ இதுல கிளியரா நானும் கேட்குறேன் யாருக்காச்சும்? ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் ஏன் இப்ப இருக்கிற டெவலப்மெண்ட் சைட்டுக்கு ஒரு பெரிய பங்கா இருக்கிறது சொன்னாப்புல, வெரி ஈஸியா ரியல் வேர்ல்ட் கன்செப்டை வச்சு நம்ம டெவலப் பண்ண முடியும். அது ரியல் வேர்ல்டா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு மொபைல் போனை எடுத்துக்கோமே, எக்ஸாம்பிள் மொபைல் போன் இல்லாட்டி ஒரு டிவி. ஓகே, டிவி ஒன்று பிராண்டட் ஒரு டிவி ஒன்று நம்ம மேனுஃபேக்சர் பண்றது. இந்த டிவியில நம்ம ரியல் வேர்ல்டா பாருங்க, இதுல இருக்கிற உள்ளுக்கு இருக்கிற சில கன்செப்ட் வந்துட்டு கிளைண்ட், அதாவது இந்த இதை வந்துட்டு யூஸ் பண்ற ஆளுக்கு தெரியாமக்கணும். சில ஃபங்க்ஷன் விளங்கக்கூடாது, எது விளங்கப்போறா என்ன விளங்கணுங்கிற ஒரு கன்செப்ட். அடுத்தது நம்ம வந்துட்டு அதுல வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் எடுத்து அதுல ஃபங்க்ஷன் ஒன்றை செஞ்சு வச்சுட்டு அந்த ஃபங்க்ஷனை இப்போ சோனி டிவிங்கிறது இருக்கின்ற இன்னொரு டிவி ஒன்று நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறோம். பேஸ்ட் வந்து டச் ஸ்க்ரீன், ஒரு டச் ஸ்க்ரீன் பார மாதிரி ஒரு டிவியை நம்ம எல்இடி டிவி ஒன்றை நம்ம என்ன செய்ய போகிறோம், மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறோம். சிஆர்டி டைப்ல வந்த டிவி நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி அதை ஒரு மெயின் கன்செப்டா வச்சு பேஸா வச்சு நம்ம இன்னொன்று எடுக்கும். ஸோ ஒன்றை வச்சு நம்ம இன்னொன்று போறோம். அதனால நமக்கு என்ன டைம் வந்துட்டு நம்ம கன்சிடர் பண்ணப்படுது, டைம் வந்துட்டு நம்மளுக்கு குயிக்கா ஒரு கன்செப்ட் முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி ஈஸியா நமக்கு அதை முடிக்கிறதுக்காக, ஈஸியா டெவலப் பண்றதுக்காக, குறிப்பிட்ட ஒரு காலத்துக்குள்ள முடிக்கிறதுக்காக தான் இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராம் பேஸ்ட் ஆன் தட் ரியல் வேர்ல்ட் கன்செப்ட். சரியா? இப்போ நம்ம நார்மலா ஒரு சாஃப்ட்வேர் ஹார்ட் ஒர்க் பண்றோம். ஓகே, 1 year ப்ராஜெக்ட், ரைட்? ஒரு 20 lakhs வந்துட்டு நம்ம பட்ஜெட் எடுக்க 1 year டியூரேஷனுக்குள்ள கம்ப்ளீட் பண்ணணும், ரைட்? இப்போ நம்ம ஒரு பஞ்ச் ஆஃப் கோட், நிறைய ஒரு லட்சக்கணக்கான லைன்ல வந்துட்டு நம்ம நிறைய கோட் வந்து டெவலப் ரைட் பண்ணிட்டோம், கோடெல்லாம் ரைட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். இப்போ சடன்லி ஒரு 6 month போயிட்டு இருக்கக்குள்ள, 6 month போயிட்டு இருக்கக்குள்ள நம்மளுக்கு ஒரு யூசர்ட்ட இருந்து ஒரு ப்ராப்ளம் வருது சடன்லியா. ஓகே, இந்த ப்ராஜெக்ட்ல வந்துட்டு சில மாடிஃபிகேஷனை நீங்க பண்ணணும், ஸோ அதை குயிக்கா பண்ணுங்க அப்படின்றப்ப சில மாடிஃபிகேஷன் வந்துட்டு அவங்க சொல்றாங்க. அந்த டைம் நம்ம அடுத்தடியே நம்ம இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்ட் இல்லைன்னு சொன்னா நம்ம அடுத்தடி என்ன ஃபீல் பண்ணணும்னு சொன்னா அகெயின் பிளானிங், அகெயின் வந்துட்டு அது என்னங்கிற கான்செப்ட், இந்த ஃபங்க்ஷனை எங்க நான் ரைட் பண்ணி வச்சுக்கேன், எங்க நாம் இதை போய் தேடுறேன்,
ஸோ அடுத்த கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ பிக் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஹேண்டில் பண்ணணும், அதான் இங்க இருக்கிற மெயின் பார்ட், ரைட்? அதுவும் இல்லாம ஒரு ஆளால 1 year ப்ராஜெக்ட, அதுவும் 20 lakhs-க்குரிய ஒரு பிக் ப்ராஜெக்ட குயிக்கா முடிக்கலாது. அப்படி முடிச்சாலும் 6 month-க்குள்ள முடிச்சாலும் அவர் இண்டிவிஜுவல் இல்லாம ஒரு குரூப் ஆஃப் டெவலப்மெண்ட் சைட்டை வச்சுட்டு அவர் முடிக்கிறது. முடிச்சதுக்கு அப்புறமா அவர் வந்துட்டு the need to டெஸ்ட், அவங்க டெஸ்ட் பண்ணி ஆகணும். ஏன்? கஸ்டமர் வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆகணும். அவன் தந்த அந்த பட்ஜெட்டுக்கு அந்த சாஃப்ட்வேர் வந்துட்டு கிளியர், எஃபிஷியண்டா, ட்ரஸ்ட்ஃபுல்லா, அதுவும் இல்லாம ஒரு 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 பக்ஸ் இல்லாம கிளியரா இருக்கணும். ஸோ இது எல்லாமே நம்மள்ட்ட தார கிளைண்ட் பெர்ஃபெக்டா பார்ப்பாங்க. ஸோ ஒரு ப்ராடக்ட்டை நம்ம கிளைண்ட்ட காசை வாங்கிட்டு நம்ம கொடுக்க போனோம்னு சொன்னா இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும், எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணணும். ஸோ ஒரு ப்ரொஜெக்ட் எடுத்துன்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும், பார்ட்டா பிரிச்சு கொடுக்கலாம். ஓகே, இப்போ நான் நோக்கியா ஃபோன் எடுக்க போறேன், நோக்கியா ஃபோன் உண்டு, நான் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ண போறேன். இதுல வர எஸ்எம்எஸ் ஃபங்க்ஷன் ஒரு ஆள்கிட்ட நான் கொடுத்துட்றேன். ஓகே, தென் ப்ரோக்ராமிங் ஃபங்க்ஷன்ஸ், அதில் வர அப்ளிகேஷனை ஒரு டீம்கிட்ட நான் கொடுத்துறேன். ஸோ மற்ற பாடெல்லாம் ஒவ்வொரு ஆக்கள்கிட்ட நான் என்ன செய்கிறேன், டிவைட் பண்ணி கொடுத்துறேன். கொடுத்து ஃபைனலாக நாம் அதை என்ன செய்கிறோம், ஒண்டா அப்படியே இன்டகிரேட் பண்ணிடுறோம், ஒண்டா சேர்த்துன்னு சொன்னால் நம்மளுக்கு அது ஒரு பெர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்துடும். அதுக்கு ஒவ்வொரு பாடையும் ஒவ்வொரு டீம் வந்துட்டு டெஸ்ட் பண்ணும். ஸோ குயிக்க முடியும். இது எப்படி பாசிபிள், இது எப்படி செய்யற? ஸோ இங்க நான் வந்து சொல்ற இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்ட் வந்துட்டு ரியல் வேர்ல்ட் கான்செப்ட் பேஸ் பண்ணி போகுது. அது எப்படி ரியல் வேர்ல்டுல நடக்கிறத ஒரு ப்ரோக்ராமிங்ல நம்ம இன்க்ளூட் பண்ற, இதை நம்ம கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா வெரி ஈஸி டு டெவலப் த எனி ப்ரோக்ராம். ஓகே, எந்த ஒரு ப்ரோக்ராமிங் நீங்க செல்ஃபால் டெவலப் பண்ண முடியும். செல்ஃபால் டெவலப் பண்றனா சில ஆட்களுக்கு, சில மெயினா கேர்ள்ஸுக்கு, அவங்களுக்கு பெரிய ஒரு பாரம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கஷ்டம், அதை டெவலப் பண்ற பார்ட் கஷ்டம். ஒன்றுமே கஷ்டம் இல்லை இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு. ஸோ ஈஸியாக டெவலப் பண்ணலாம். கோடிங் நம்ம கொடுக்கணும் இல்லை, அதுவே கொடுக்குற இதெல்லாம் வந்துட்டு. ஸோ அதை எப்படின்ட்டு பார்ப்போம். ஸோ ஒரு 6 month-க்குள்ள முடிக்கிற ப்ராஜெக்டை 3 month-க்குள்ள முடிக்கலாம். ஸோ அதுக்குரிய டீம் இல்லாட்டி நம்ம இண்டிவிஜுவல் ப்ராஜெக்ட் எப்படி இருந்தாலும் ஓகே, இது வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுறதுக்கும். ஸோ ஓகே, let's see one by one, right? So first one, class and the object, right? So it told you what is the object oriented programming. So programs are organized as a collection of objects which cooperate to solve the problem with a real world concept, right? So first one, class and object. What is a class and what is the object, right? இதை first understand பண்ணிக்கோ. நம்மளுக்கு objectங்கிற கான்செப்ட் எல்லாருக்கும் தெரியும். ஒரு புக் எடுத்தாலும் this is object நம்ம சொல்லலாம். ஏன் அந்த object வந்துட்டு சில பிஹேவியர்ஸ் இருக்கும், சில கேரக்டர்ஸ் இருக்கும், நம்ம சொல்லலாம். அதுல அதே மாதிரி ஒரு ஆளை எடுத்தோம்னு சொன்னா அந்த ஒரு பர்சன், ஒரு பர்டிகுலர் பர்சனை நம்ம பாயிண்ட் பண்ணி சொல்லுவோம். அவருக்கு சில ஒரு பிஹேவியர்ஸ் அண்ட் சம் அட்ரிபியூட்ஸ், சம் கேரக்டர்ஸ் அவருக்கு இருக்கும், அதை நம்ம சொல்லலாம், ரைட்? ஸோ இங்க கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட் என்னங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம வளமையான ஸ்கூல் இதை வச்சே சொல்லுவோம். ஸ்கூல்ல நல்லா கிளியரா வழங்கிக்கொள்ளுங்க. ஸ்கூல் எடுத்துட்டோம்னு சொன்னா ஒரு கிளாஸ் ரூம், ஓகே, 11A and 11B, right? 11A and 11B. ஸோ 2 கிளாஸ் ரூம் இருக்குது. கிளாஸ் 11A கிளாஸ் and 11B கிளாஸ். இதுக்குள்ள நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒவ்வொரு ஆட்களும் டிஃப்ரெண்ட் பிஹேவியர்ஸோட இருப்பாங்க அண்ட் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸோட இருப்பாங்க, ரைட்? அதே மாதிரி இதுக்குள்ளேயும் சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இருப்பாங்க, அவங்களும் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் பிஹேவியர்ஸ். இப்ப உங்களுக்கு ஒன்று நல்லா கிளியரா வழங்கணும். ஒரு கிளாஸ், ஓகே, 11A கிளாஸ்
என்ன செய்யுதுன்னு சொன்னா ஒரு இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட், நிறைய ஆப்ஜெக்ட் வந்துட்டு ஒரு உதாரணமா கொண்டிருக்குன்னு வச்சுக்கோ. நிறைய ஆப்ஜெக்ட் இல்லாட்டி நம்ம பிடிச்சி கலெக்ஷன் ஆஃப் இது ஆப்ஜெக்ட் எடுக்கேன் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் எடுக்கிறேன். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு ஸ்டேட்னு சொல்லுவோம், அப்படி இல்லாட்டி வந்துட்டு அதை அட்ரிபியூட்ஸ்னு சொல்லுவோம். அதை வந்துட்டு நான் நம்ம நடைமுறை சார்ந்தா சொன்னா கரெக்டர்ஸ். அண்ட் பிஹேவியர் வந்துட்டு மெத்தட்ஸ். இப்ப பிஹேவியர் உதாரணத்துக்கு பிஹேவியர் அதை மெத்தட்ஸ் வேற மெத்தட்ஸை நான் கால் பண்றேன். அவர பிஹேவியர் சரியா ரன் ஹிட் இப்படி ஒவ்வொன்றா சொல்றேன். இப்ப நம்ம சொல்லுவோம் சரியான அறப்படிச்ச கேசரிக்கா வந்து, ஸோ அவன் பிஹேவியர் அது. ஸோ அது ஒரு மெத்தட், அவனோட மெத்தட்டை நம்ம கால் பண்றோம். அப்படி அந்த மெத்தட் இப்போ கால் அறப்படிச்சது அப்படின்ட்டு கால் பண்ணினா அதை அதில் இதை எக்ஸிக்யூட் பண்ணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணும், அதில் அந்த வேலை என்னையோ அதை எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இதுதான் பிஹேவியர். இது எதுக்கு இருக்குன்னு சொன்னா ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே டன். ஸோ ஒவ்வொரு ஆப்ஜெக்டும் ஒவ்வொரு ஸ்டேட் கரெக்டர்ஸையும் கொண்டிருக்கும். இப்போ அவர பிஹேவியர் இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஒவ்வொரு அகல்ற கரெக்ட் சாப்பிட்றது, நடக்கிறது, ஓடுறது, இந்த மாதிரி வச்சுக்கோமே. அதே மாதிரி இந்த கிளாஸ்ங்கிறதுக்கு நான் டெஃபினிஷன் சொன்னா this is a template. Okay, template that describe the state and the behavior of the object. That's the definition for the class. Class is a blueprint. இவர் வந்துட்டு இல்லாட்டி ஒரு டெம்ப்ளேட் வந்துட்டு இவர் இருக்கிற பிஹேவியர் அண்ட் ஸ்டேட் அந்த அட்ரிபியூட்ஸ் வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணுவாரு. அதுதான் அந்த கிளாஸ்ல வேலை. இப்ப இவர்ல ஒரு ஆளை நான் கால் பண்ணணும்னு சொன்னா எப்படி கால் பண்ற? டிரெக்டா கால் பண்ணலாமா? 11A போயிட்டு இப்ப இவரோட பேர் வந்துட்டு ராஜ். ஸோ கால் ராஜ். ஸோ அவருக்குள்ள என்ன இருக்குதோ ஸ்டேட்மெண்டா இங்க எக்ஸிக்யூட் ஆகும். ப்ரோக்ராமிங்லயும் சேம் கன்செப்ட். கிளாஸ் இந்த கீவேர்டாலே டிக்ளேர் பண்ணும். அண்ட் கிளாஸ் 11A முன்னுக்கு நம்பர் வரப்போறது. ஸோ கிளாஸ் C11A ரைட். ஸோ இதுல வந்துட்டு நான் ஒரு ஆப்ஜெக்டை கால் பண்றேன். இந்த கிளாஸ்ல ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் பண்றதெல்லாம் அதெல்லாம் நம்ம போற பார்ப்போம் பேசிக். ஸோ நான் வந்துட்டு ஓகே இதுல வந்துட்டு நான் ஒரு ஆளை டிக்ளேர் பண்றேன் ஒயிட் ராஜ். இவருக்குள்ள வந்தா இவர என்னென்ன செய்யணுங்கிறத எழுதுறேன் ஸ்டேட்மெண்ட் ரைட். விளங்கிட்டா? ஸோ இந்த ராஜை கால் பண்ணணும்னு சொன்னா நான் கிளாஸ்ங்கிறதுக்குள்ள என்டர் ஆகணும். கிளாஸ் 11Aங்கிறதுக்குள்ள. இதுதான் கிளாஸ் ஆப்ஜெக்ட். இப்படி எழுதிட்டோம்னு சொன்னா இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கிளாஸ் எழுதுறேன். கிளாஸ் A 11A 11B அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கிளாஸ் ஆலினா இந்த கிளாஸுக்குள்ள இந்த கிளாஸை இதுக்குள்ள கால் பண்ணலாம், இதுக்குள்ள இதை கால் பண்ணலாம், அப்படி கால் பண்ணிட்டே போகலாம். ஸோ ஈஸியா இருக்கும். நம்ம ஒரு கிளாஸை ஒரு ஜென்ரலா நம்ம டெவலப் கோட் பண்ணி வச்சுட்டோம்னு சொன்னப்பல நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ ஒரு செக்யூரிட்டி பர்பஸுக்காண்டி நோக்கியா ரைட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேட்டர்ன் அன்பிளாக் இந்த வைப்போமே, இல்லாட்டி அன்பிளாக்ங்கிற ஒரு மெத்தட். இது வந்துட்டு எந்தெந்த இதுக்கு சப்போர்ட் ஆகும்னு கூட நான் இங்கே கோடிங் எழுதி வச்சுக்கிறேன். அதுக்குள்ள ஒவ்வொரு மெத்தட்டா எழுதி வச்சுக்கிறேன். இது கிளாஸ். ஸோ இந்த கிளாஸ் நான் ஒரு ஜென்ரல் கன்செப்ட் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ற எல்லா கோடிங்கும் அதுக்குள்ள எழுதி வச்சுக்கிறேன். ஸோ திரும்ப ரீயூசபிள், நான் ரீயூஸ் பண்ணலாம். என்ன இதை கால் பண்ணி இன்னொன்று யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதுல இருக்கிற ஒரு மெத்தட்டை நான் இன்னொன்று கால் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ திரும்ப நம்ம டெவலப் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் நம்மளுக்கு வராது. ஸோ இதுதான் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் ரெண்டுக்குள்ள தொடர்பு ரைட். கிளியர்? ஸோ இது எமோஷன்ஸ் இஸ் a class and the happy is an object, angry is a இந்த மாதிரி ஒவ்வொன்று அடக்கம். இந்த பார்ட் கிளியரா? எனி டவுட்ஸ்? ரைட். நம்ம ஃபைனலா வந்துட்டு அதை இதை கன்சிடர் பண்ணுவோமே, என்னென்ன இது டிஸ்கஸ் பண்ணுவோமே. அண்ட் செகண்ட் பார்ட் என்கேப்சுலேஷன்ஸ், இன்ஃபர்மேஷன் ஹைடிங்னு சொல்லுவோம். நம்மளுக்கு எல்லாருக்குமே எல்லா இடத்தையுமே நம்ம இதில் ஐடி எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் எல்லாருக்குமே தெரியும் கேப்சூல். ஒரு வளமையை சொல்லுவாங்க இன்ஃபர்மேஷன் ஹைடிங், ஒரு ஆளு தெரியாமல் மறைச்சு வைக்கிற, அதுக்கு நிறைய உதாரணம்னு சொல்லுவாங்க. பட் என்கேப்சுலேஷன்ங்கிறது இன்ட்ரெஸ்டிங்கான உண்டு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்ல. இதை வச்சு நம்ம ப்ரோக்ராம் எழுதினோம்னு சொன்னா
இப்ப எப்படின்னு சொன்னா ஒரு ஆளுக்கு இப்ப ஒரு கோடிங்குள்ள இப்ப கிளாஸ் ஒன்று இருக்கு, அன்லாக் சொன்ன மாதிரி அன்லாக், ரைட்? இந்த கிளாஸ்ல நான் முக்கியமா ஒரு கோட் ஒன்று யூஸ் பண்றேன், செக்யூரிட்டி கோட். அதை மற்ற கிளாஸ்ல இருக்கிற எக்ஸஸ் பண்ணக்கூடாது, ரைட்? நல்லா கவனிக்கணும், எக்ஸஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி எனக்குள்ள இருந்து நான் இந்த இப்போ உதாரணத்துக்கு ஒரு 2 மெத்தட் நான் சொன்ன மாதிரி, மெத்தட்ங்கிறதுன்னு பிஹேவியர் ஆப்ஜெக்ட். உதாரணத்துக்கு இதுல எழுதுறேன் நோக்கியா 103 எழுதுவோம்மா. ஸோ இதுக்குள்ள ஒரு சீக்ரெட் கோட் ஒன்று யூஸ் பண்றேன். அதே மாதிரி நோக்கியா 104 இதுக்குள்ள ஒரு கோட் எழுதுறேன். இந்த சீக்ரெட் கோட் இதுக்குள்ள போகிறா, இந்த சீக்ரெட் கோட் இதுக்குள்ளே மறக்கிறா. ஸோ இவர் இதுக்கு சார்ந்தது மட்டுமே. ஸோ அதை நான் ஹைட் பண்றேன். ஸோ இதுக்குள்ள இன்டர்னலா ஹைட் பண்ணப்படுது. நல்லா பாயிண்ட் நோட் பண்ணிக்கொள்ளணும். இன்டர்னலா நம்ம வந்துட்டு ஹைட் பண்றோம் செக்யூரிட்டி கோட். ஸோ இங்க வந்துட்டு கொடுக்கறது நல்லா கவனிங்க. இந்த பிக்சர் உங்களுக்கு அதுக்காண்டி தான் போடுறேன், இதை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இதுல வந்துட்டு கொடுக்கறத இவர் வெளியில இருக்கிற எந்த ஒரு ஆப்ஜெக்டும் என்ன செய்யலாம், யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இங்க கொடுக்க வேண்டிய இங்கால யூஸ் பண்ணாம ஆக்கலாம். ஸோ அதெல்லாம் எப்படி செய்யறதுங்கிறத என்கேப்சுலேஷன். சரியா? தட் இஸ் a programming techniques that bind the class members. அவ்வளவுதான். வேரியபிள் இந்த மெத்தட்ஸ் வந்துட்டு பைண்ட் பண்ணும். ஒருத்தருக்குமே தெரியா ஹைட் பண்ணிடு. நமக்கு சொல்லுவோமே, இப்போ ஒரு போனை மேனுஃபேக்சரிங் பண்றோம், இதுக்குள்ள இருக்கிற ஃபங்க்ஷன்ல சில கோட் வந்துட்டு சில ஆட்களுக்கு விளங்கக்கூடாது வெளியில, பட் அவங்க யூஸ் பண்ணலாம். அதுலயும் கம்பெனிக்குள்ளேயே, அந்த கம்பெனிக்குள்ளேயே இதை நீங்க யூஸ் பண்ணுங்க, இதை நீங்க யூஸ் பண்ணாதீங்க. இப்ப கம்பெனில 2 டீம் இருக்குன்னு வச்சுக்கோமே, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 2 டீம். ஸோ இந்த டீம் டெவலப் பண்ற இந்த டீமுக்கு கொடுக்க கூடாது. நான் கிளைண்டை சொல்லலை, யூசர்ஸை சொல்லலை, ஓகே? வெளியில யூஸ் பண்ண போறோம், போனை யூஸ் பண்ண போறோம் யூசர்ஸை சொல்லலை. அந்த கம்பெனில டெவலப்பர்ஸ் மார்க்குள்ளேயே இந்த டெவலப் பண்ண சில கோடிங்க இவருக்கு ஹைட் பண்ணிடுறாங்க. ஸோ இதுல நீங்க பார்த்த வழங்கும் பேரண்ட் கிளாஸ், மெயின் கிளாஸ், ஓகே? மெயின் கிளாஸ் இதுல வந்துட்டு ஒரு ஆளை பிரைவேட்டா கொடுத்துருக்கேன். பிரைவேட் 3 கான்செப்ட் வந்துட்டு இதுல மெயினா பார்க்கும். என்கேப்சுலேஷன்ல வந்துட்டு 3 பார்ட் பேஸ் பண்ணி நம்ம போகலாம். 3ல இன்னொன்று இருக்குது, நான் 3 தான் மெயினா பண்றேன். பிரைவேட், ப்ரொடெக்டட் அண்ட் த பப்ளிக். ஸோ பிரைவேட்டுங்கிறது இப்போ உதாரணத்துக்கு வைஃப் மாதிரி, வெளியில போறதுக்கு அலௌட் இல்லை, வீட்டுக்குள்ளதான் அப்படின்ற மாதிரி, ஓகே? ஸோ யூஸ்லெஸ்ல அந்த இதுக்கு மட்டும் யூஸ். ஸோ செகண்ட் பார்ட் ப்ரொடெக்டட். இவரு அந்த ஃபெமிலிக்குள்ளே ஒரு ஆளை அழைப்பாரு, பட் அதர் ஃபெமிலி கூட அவர் ஜாயின் ஆக மாட்டாரு. என்கேப்சுலேஷன், ஹைடிங் இன்ஃபர்மேஷனை சொல்றேன். அண்ட் த தேர்ட் ஒன் பப்ளிக். இவர் யார் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரல் கோட் வந்துட்டு, ஜென்ரலான கோடை வந்துட்டு நம்ம பப்ளிக்கு என்னென்னத்தை கால் பண்ணோமோ அதை பப்ளிக்கா நம்ம ஐடென்டிஃபை பண்றோம். இல்ல அந்த கிளாஸுக்குள்ள வரணும்னு சொன்னா ப்ரொடெக்ட், இல்ல அந்த மெத்தட்டுக்குள்ள வரணும்னு சொன்னா பிரைவேட். கிளியரா? ஸோ இது வந்துட்டு என்கேப்சுலேஷன் பார்ட். இதுல இன்ஃபர்மேஷன் ஹைட் பண்றதுக்காக யூஸ் பண்ணப்படுற டெக்னிக்ஸ் these are the common part: protected, public and a private. அதை யூஸ் இப்போ காட்டும், நான் உங்களுக்கு டெவலப் பண்ணி காட்டும் மினி ப்ராஜெக்ட். ஸோ குயிக்காக அதுக்காண்டி தான் இதை முடிக்கிறது. செஷனை முடிச்சுட்டு உங்களுக்கு அந்த இதை பாட கண்டினியூ பண்ணும். அண்ட் அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அப்ஸ்ட்ரக்ட் கிளாஸ் வேற, அப்ஸ்ட்ரக்ஷன் வேற. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்ல ஒன் ஆஃப் த பார்ட், ரைட்? இதுல நான் ஒரு ஆளை போட்டிருக்கேன், யூஸ் த டிவி ரிமோட் and channel 1, channel 2 and the channel 3, right? So abstraction நிறைய பேர் குழப்புற 2 பார்ட். என்கேப்சுலேஷன் வந்துட்டு நிறைய பேர் சொல்ற எல்லாத்தையும் ஹைட் பண்ணி வைக்கிற, ஒரு ஆளுக்கு தெரியாம ஹைட் பண்ற அந்த மாதிரி. பட் ஆக்சுவலா இன்டர்னல் பார்ட்டை இன்ஃபர்மேஷன் ஹைட் பண்றதுதான் என்கேப்சுலேஷன். ஃபங்க்ஷன் ஹைட் பண்றது, அதாவது ஃபங்க்ஷன் மீன் இப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் நம்மளுக்கு வெளியில மட்டும்தான் விளங்கும், உள்ளுக்கு என்ன நடக்குதுங்கிறது விளங்காது. அது வந்துட்டு அப்ஸ்ட்ரக்ஷனா இருக்கும். ஸோ இதுல வந்துட்டு see this person using that remote, TV remote, அவருக்கு ஒன்லி தெரிஞ்ச விஷயம் என்னன்னு சொன்னா just changing the channel.
எப்படி சேனலை சேஞ்ச் பண்ற, அது மட்டும்தான் அவர் தெரியும். நம்மளுக்கு do not need worry about the how to inside the functionality. உள்ளுக்கு என்ன நடக்குங்கிறது நமக்கு தேவையில்லை. சரியா? உள்ளுக்கு நடக்கிற ஃபங்க்ஷன் தேவையில்லை. நம்மளுக்கு ஜஸ்ட் அந்த இதை நம்மளுக்கு வந்துட்டு என்ன செய்யும், யூஸ் பண்ணி கொள்றோம். பட் உள்ளுக்கு நம்ம இன்ஃபர்மேஷனை ஹைட் பண்றோம் தானே, உள்ளுக்கு நம்ம என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் நடக்குங்க அது வந்துட்டு எல்லாமே அப்ஸ்ட்ரக்டா இருக்கும். அப்ஸ்ட்ரக்ஷன் கிளாஸ், சாரி அப்ஸ்ட்ரக்ஷன் கிளாஸ்ல அப்ஸ்ட்ரக்ஷன் பார்ட். கிளாஸ் வேற, கிளாஸ்ல வந்துட்டு நம்ம அதை வேறையா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ரைட்? ஸோ நம்ம ரெண்டுக்கும் பார்க்குற மாதிரி ரெண்டுமே கிட்டத்தட்ட வித் சேம் பார்ட்டாக வரும். பட் என்கேப்சுலேஷன் இன்லைன், abstraction வந்துட்டு relevant with the information of particular classes for the functions. எந்த ஃபங்க்ஷன் உள்ளுக்கு பில்ட் ஆகணுங்கிறது ஈஸியாக சொல்ல போனா உங்களுக்கு கிளியரா வழங்குற மாதிரி ஒரு போர்ட், டிவிக்குள்ள இருக்கிற போர்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன நடக்கணுங்கிறது அப்ஸ்ட்ரக்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியின கோடிங் இருக்குமே, ஒரு டிவைஸுக்கு கோடிங் எழுதக்குள்ள அதுல இன்ஃபர்மேஷன் ஹைடிங் பண்ணியிருப்பாங்களே, இது இதுக்கு எக்ஸப்ட், இதை இதுக்கு அலௌட் பண்ணக்கூடாது, அது வந்துட்டு என்கேப்சுலேஷன். ஸோ வி ஆர் த யூசர், நம்ம ஜஸ்ட் ஒன்லி வி கேன் சேஞ்ச் சேனல்ஸ் 1 2 3 நம்ம போ சேனலை சேஞ்ச் பண்ணுவோம், செட்டிங் செய்வோம். அந்த செட்டிங் ஃபங்க்ஷன் என்ன, அப்ஸ்ட்ரக்ஷன். அந்த செட்டிங் ஃபங்க்ஷன் எழுதக்குள்ள கோடிங் கொடுக்கக்குள்ள இன்ஃபர்மேஷன் எதுக்கு ஹைட் ஆன எதுக்கு ஷோ ஆனு கொடுக்குறது என்கேப்சுலேஷன். Got it? Yes. Okay, right. And another one, inheritance. இதுவும் எல்லாருக்கும் காமனா தெரிஞ்ச ஒரு பார்ட். இன்ஹெரிட், ஒரு ஆளை டிபெண்ட் ஆகிருக்கிற. ஸோ ஃபாதர் சன் ரெண்டு பேர் இருக்காங்க. இதுல நிறைய டைப் இருக்கு, அதை நான் கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டு நான் வந்துட்டு மற்றதை முடிச்சுக்கிறேன். ஸோ இன்ஹெரிடன்ஸ் வந்துட்டு மெயின் கன்செப்டை யூஸ் பண்ற ரீயூசபிள் கோடிங். நம்ம ஒரு கோடை ரீயூஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒன்று தான் மெயின் பர்பஸ். அதுல மெயின் பர்பஸ் ஆஃப் த இன்ஹெரிடன்ஸ் இஸ் டு யூஸ் த ரீயூசபிள் மெத்தட், கமாண்ட் மெத்தட் அண்ட் அட்ரிபியூட்ஸ். ஓகே, ஸோ ஒரு கிளாஸை நம்ம, நான் இதுல சொன்ன மாதிரி ஒரு கிளாஸை நம்ம பெர்ஃபெக்டா எந்த ஒரு பக்ஸும் இல்லாம எந்த ஒரு எரரும் இல்லாம நம்ம கிளியரா முடிச்சுட்டு இருந்துச்சுன்னா அதை திரும்ப இன்னொன்றுக்கு ரீயூஸ் பண்ண போறோம். ஏங்கிற கிளாஸ், ரைட்? இந்த கிளாஸ்ல நம்ம எந்த ஒரு மோடிஃபிகேஷன் பண்ணக்கூடாதுன்னு நம்ம டிசைட் பண்ணிட்டோம். ஏன்னு சொன்னா இதுல ஏதாச்சும் மோடிஃபிகேஷன் பண்ணினா நம்மளுக்கு அடுத்தறிய கோடிங் வந்துட்டு பிழைச்சிடும், ராங் ஆயிடும். ஸோ அதனால நம்ம சில ட்ரபுள் வந்துட்டு ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். ஸோ அதுக்காண்டி நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா, இவர் அப்படி இருக்க இஸ் அ பேஸ் கிளாஸ், இவரை டிபெண்ட் ஆக்கி இன்னொரு கிளாஸ் நம்ம எடுக்க பி கிளாஸ். இதுல இருக்கிற சில கோடிங் இதுக்குள்ள எடுத்து மெத்தட் எடுத்து இதை டெவலப் பண்ணிட்டே போறோம். இது அப்படியே இருக்குது, ரைட்? இது அப்படியே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்பஸுக்காண்டி ரீயூஸ் பண்ண போறோம். ஒரு 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 கிளாஸோ ஒரு கோடிங்கை நம்ம ரீயூஸ் பண்ணிட்டு போகிறோம், மெத்தட்டை நம்ம ரீயூஸ் பண்ண போறோம். அதுக்காண்டி தான் இந்த இன்ஹெரிடன்ஸ் யூஸ் பண்றேன். ஓகே, இதுல இன்ஹெரிடன்ஸை பொறுத்த வரைக்கும் there are 5 types of inheritance. 5 வகையான இன்ஹெரிடன்ஸை நம்ம டிவைட் பண்ணி வச்சிருக்கோம். ஒவ்வொன்றையும் நம்ம கிளியரா பார்ப்போம், ரைட்? ஃபர்ஸ்ட் ஒன், சிங்கிள் இன்ஹெரிடன்ஸ், ரைட்? இதுல விரிவா நான் கோடிங் எல்லாம் காட்டல. பிள்ளை கோடிங் பாக்குறேன்னு சொன்னா நம்ம ஒவ்வொன்றையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் பார்க்கணும். உங்களுக்கு ஒரு நாலேஜுக்கான நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன் என்னங்கிறத. கோடிங் செஷன் வித் கோடிங் செஷன் நாங்கள் வந்துட்டு ஒவ்வொரு கிளாஸையும் கண்டக்ட் பண்ணும்போது அந்த பேசிக்ல இருந்து அப்படி அட்வான்ஸ் வரைக்கும் போகும். இதில் ஃபுல் கோடிங்கை பேஸ் பண்ணி ஜாவா அண்ட் C# ரெண்டுக்கும் இன்க்ளூட் பண்ணி ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் கொண்டு வரேன். ஸோ சிங்கிள் இன்ஹெரிடன்ஸை பொறுத்த வரைக்கும் மெயின் கிளாஸ், சூப்பர் கிளாஸ் ஒரு மெயின் கிளாஸ் ஒரு பேஸ் கிளாஸ் ஒரு கிளாஸ் இருப்பாரு. இந்த பி கிளாஸ் இதுல இன்ஹெரிடா இருப்பாரு, ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ அனிமல், ரைட்? அனிமல் இஸ் அ பேஸ் கிளாஸ். ஸோ அனிமலுக்குள்ள நம்ம வந்துட்டு ஒரு மெத்தட் ஒரு பிஹேவியரை கொடுக்கும். அவர் வந்துட்டு ஒயிட் ஈட்னு கொடுக்கும், ஈட். அதுக்குள்ள என்னங்கிறத எழுதி வைக்கும், ரைட்? இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா இன்ஹெரிட் பண்ண, இதுல எந்த ஒரு சேஞ்சஸும் நம்மளுக்கு நம்ம செய்யக்கூடாது, இதுல எந்த ஒரு சேஞ்சஸையும் நம்ம எடுக்கக்கூடாது. இது வந்துட்டு பெர்ஃபெக்டான ஒரு அனிமல்ங்கிறது. இப்போ நம்ம கிளாஸ் கெட்
இதுக்கு இதுல கோடிங் தான் தேவைப்படுது. பட் இது அந்த மெத்தட் இதுக்குள்ள இருக்கிறத திரும்ப காப்பி பண்ணி இதுக்குள்ள ஈட் ஒரு 1000 கோடிங் எழுதி வச்சு பண்ணுவோமே, அதை திரும்ப பண்றங்கிறது நமக்கு கஷ்டம். ஸோ இதுல இருக்கிறத நான் என்ன செய்யறேன்டா இன்ஹெரிட் பண்ணிடுறேன் அனிமல். ரைட், இது வந்துட்டு சி ஷார்ப்புக்குரிய மெத்தட். இந்த ஜாவா we can use the external keyword. இது வந்துட்டு சி ஷார்ப், இது வந்து ஜாவாக்கு யூஸ் பண்ணும். ஜாவால இந்த கீவேர்ட் யூஸ் பண்ணிருப்பீங்க இன்ஹெரிட் பண்றதுக்கு. ஸோ இப்படி பேரண்ட் கிளாஸ் சைல்டுக்கு நம்ம என்ன செய்யறோம், இன்ஹெரிட் பண்றோம். அதாவது நம்மளோட பாசையில சொல்லப்போனா பேரண்ட் இருக்கிற சரியா அதே கரெக்டர் அந்த சன் அவர மகன்டையும் இருக்கும். ரைட், வாப்பட்ட இருக்கிற ஒரு கரெக்டர் மகன்டையும் இருக்கும். அதே மாதிரி மகனுக்குண்டு ஒரு ஸ்பெசிஃபிக்கான சில கரெக்டர் டிஃப்ரெண்டா இருக்கும். வாப்பட்ட இருந்து அவருக்குண்டு சில ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு கரெக்டர்ஸ் வந்து இருக்கும் கொஞ்சம், அதெல்லாம் அவருக்கு ஓன் ஆனது. அப்ப இங்க வாப்பட கரெக்டரும் பேருக்கு வருது, அவர் ஓன் கரெக்டரும் இருக்குது. இதுதான் இன்ஹெரிடன்ஸ், வேற ஒன்றுமே இல்லை. ரைட், ஸோ ரியல் வேர்ல்ட நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் என்னென்னங்கிறத கெச் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இது ஓகே ஃபைன். ஸோ வாப்பட கரெக்டரும் வருது, அதே மாதிரி அவர் ஓன் கரெக்டரும் அதுல இருக்குது. செகண்ட் பார்ட் மல்டி லெவல் இன்ஹெரிடன்ஸ். மல்டி லெவல்ங்கிறது இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நம்மள்ட்ட சில சொல்லுவா, இவனை பாரு அப்படி அச்சாசல் மாதிரி அவனோட வாப்பா மாதிரி இருக்கி, இல்லாட்டி அவன்ட ஒரு பரம்பரை எடுத்து சிப்ளிங் இதை எடுத்து ஒன்றை காட்டுவாங்க. வாப்பட கரெக்ட் வந்துட்டு இருக்குது அப்படின்ட்டு ஒரு ஜெனரேஷன் எடுப்பாங்க. அப்ப என்ன செய்யுதுன்னு சொன்னா, இது நான் ரைட், இது எந்த சன், இது எந்த ஃபாதர், இது வந்துட்டு இந்த மாதிரி. ஸோ இவர கரெக்டர் எனக்கு தெரிக்குது, அதே மாதிரி இவர கரெக்டர் இவர்கிட்ட இருக்குது. அப்ப எந்த கரெக்டர் என் மகன்கிட்ட இருக்கிற மாதிரி என் மகன்கிட்ட எங்கட வாப்பட கரெக்டரும் சேர்ந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி அவருக்கு ஓன் கரெக்டர் இது. இப்ப நான் சொல்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதா இந்த ஐடியாவில் சொல்றேன். கோடிங் வைஸா போகல, இது மெயின் கிளாஸ் நம்ம ரெண்டுக்கும் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் get okay, and the class get la get sorry class get inherit with animal. Okay, animal is a base class. So again நான் ஒரு class ஒன்று create பண்ண class என்னென்று சொல்லுவோம் dog inherit with cat. So இங்க இது வருது, இது இங்க வருது. ஸோ அப்படியே தொடர்ச்சி ஒரு கண்டினியூஸா வருது. இது வந்துட்டு மல்டி லெவல் இன்ஹெரிடன்ஸ். ஸோ இதுல இருந்து இப்ப உதாரணத்துக்கு இதுல அனிமல்ஸ்ல இருந்து நான் சில கோடிங் மெத்தட்ஸை வந்துட்டு இதுல யூஸ் பண்ணிருக்கேன். அதே மாதிரி இங்க இருக்கிறதுல ஓன் கேரக்டர்ஸ் ஓன் பிஹேவியர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கேன். இப்ப எனக்கு இதுல இருக்கிற ரெண்டுல இருக்கிறது எனக்கு இங்க யூஸ் ஆகும். இதை கனெக்ட் பண்ணி இதுல இருந்து ரெண்டையும் நான் யூஸ் பண்ணிக்கொள்றேன். கிளியரா? நான் அனிமல்ஸை யூஸ் பண்ணல, நல்லா விளங்கிக் கொள்ளணும். அனிமலை கெட்ல வந்துட்டு இன்ஹெரிட் பண்ணிட்டேன். அனிமல்ற ஒரு 4 மெத்தட்ஸ் வந்துட்டு இங்க இருக்கு. அதே மாதிரி கெட்டுக்குரிய ஓன் பிஹேவியர் ஓன் மெத்தட்ஸ் வந்துட்டு ஒரு 6 இருக்குது. ஸோ டோட்டல் 10. இங்க டாக்ங்கிற நான் இந்த கிளாஸ்ல இந்த இதுக்கு 2 யூஸ் பண்ணி நான் இங்க யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அது வந்துட்டு மல்டி லெவல். ரைட், அண்ட் another one multiple inheritance. Multiple inheritance ஒரு சைல்ட் கிளாஸுக்கு 2 பேரண்ட் கிளாஸ்ல அல்லாட்டி பேஸ் கிளாஸ்ல யூஸ் பண்றது. இப்ப ரியல் வேர்ல்ட சொல்ல போனா இப்ப இதை சொன்ன மாதிரி இது நான், இது என் மகன். இப்ப நானா இருந்து இது வைஃபா இருந்து
ஒரு பிள்ளைக்கு வார கரெக்டர் 2 பேர் சேர்ந்து வந்திருக்கும். சில டைம்ல அவங்க சொல்லுவாங்க ஃபேஸ் வந்துட்டு அம்மா மாதிரியும் கரெக்ட் வந்துட்டு வாப்பா மாதிரியும் அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்களா. ஸோ அப்படி டைப் வந்துட்டு மல்டிபிள் இன்ஹெரிடன்ஸ். குட். ஸோ இது எப்படி வருதுன்னு சொன்னா ஒரு ஒரு இதுக்கு 2 யூஸ் பண்றோம். இந்த மல்டிபிள் இன்ஹெரிடன்ஸ் we can use in the C#. C#ல இது ஒர்க் அவுட் ஆகாது. இதுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்றது இன்டர்ஃபேஸ். ஸோ அதை நம்ம ஒருத்த பார்க்கறதுல அது வந்துட்டு நம்ம பார்ப்போம். ஸோ மல்டிபிள் இன்ஹெரிடன்ஸ் வந்துட்டு ஒரு சிங்கிள் கிளாஸ் சப் கிளாஸ் யூஸ் போத் 2 classes என்னென்ன parent 1 and the parent 2. ஸோ 2 classes வந்துட்டு இது வந்துட்டு என்ன செய்யும் இன்க்ளூட் பண்ணும். ஸோ இது வந்துட்டு என்ன வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி A, B. ஜாவாவில் இது பின்னு வச்சுக்கோம், இது சின்னு வச்சுக்கோமே. A class, B class and the C class. So class C inherit with A, B, right? So இந்த மாதிரி போறது என்ன வரைக்கும் இந்த மல்டிபிள் இன்ஹெரிடன்ஸ். அதுக்கு ஆப்போசிட்டா பார்க்க போனா ஹைரார்க்கிக்கல் இன்ஹெரிடன்ஸ் வந்துட்டு ஒரு கிளாஸ் நிறைய சப் கிளாஸ் யூஸ் பண்றோம். பண்ணிட்டா மாறி போற மாதிரி. இப்ப எனக்கிட்ட இருந்து நிறைய பிள்ளைகள் எல்லாருக்குமே போற மாதிரி. ஸோ இது வந்துட்டு ஹைரார்க்கிக்கல் இன்ஹெரிடன்ஸ். ஒரு A கிளாஸை பிக்கு இன்ஹெரிட் பண்றேன், சிக்கு டிக்கு இன்ஹெரிட் பண்றேன். ஸோ இது ஹைரார்க்கிக்கல். ஹைபிரிட் இன்ஹெரிடன்ஸ்ங்கிறது மிக்சிங், சிங்கிளும் வரும், மல்டி லெவல், மல்டிபிள், ஹைரார்க்கிக்கல் எல்லாம் மிக்சிங்கா வருது ஹைபிரிட் ஆகி. ஸோ இதுல இந்த மாதிரி வாரது ஒரு சூப்பர் கிளாஸ் இங்க நான் 2 யூஸ் பண்ணக்குள்ள ஹைரார்க்கிக்கு வரும். அதே மாதிரி இந்த சப் கிளாஸ் 2 பேரண்ட் கிளாஸ் யூஸ் பண்ண மல்டிபிள் அந்த மாதிரி. ஸோ இது கூட டிரெக்டா எடுக்கக்குள்ள சிங்கிள் கிளாஸ் வரும். ஸோ இந்த மாதிரி வாரது hybrid inheritance, right? Clear? Okay. So next one, the polymorphism. Polymorphismத்துக்கு ஒன்று சொல்லுவாங்க நிறைய பேர் common word one name in many forms. ஒன்றுல நம்ம சொல்லுவோமே பிராக்டிக்கலா சொல்லக்குள்ள ஒரே கல்ல 2 மாங்காய், அந்த கான்செப்ட் தான் பாலிமார்பிசம். பாருங்க ரியல் வேர்ல்ட் எவ்வளவு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங், ரியல் வேர்ல்ட் எப்படி போகுது. எப்படி நம்ம ஒன்று இப்போ உதாரணத்துக்கு நம்ம ப்ராக்டிக்கல் வைஸா பார்க்கும்போது நம்ம காமனா கண்ட்ரோல் டெப் இல்லாட்டி ஆல்டர் கீ டெப் யூஸ் பண்ணி இப்படி எடுப்போம். ஒரு ஃபங்க்ஷன் நிறைய ஒரு கீ நிறைய ஒர்க் பண்ணுறது. ஸோ இது மாதிரி இந்த பொலிமார்பிசம் வந்துட்டு சேம் ஃபங்க்ஷன், ஓகே, சேம் ஃபங்க்ஷன் நேம் with a different functionalities. ஒரு ஃபங்க்ஷன் நேம் பேஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் அதுக்குள்ள ஃபங்க்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஸோ இதை பொலிமார்பிசமா இருக்கும். ஸோ ஒன் மெத்தட் டிஃப்ரெண்ட் இம்ப்ளிமெண்டேஷன், ஒரு மெத்தட் டிஃப்ரெண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இதுலேயும் there are 2 types, static and dynamic. Static called overloading, dynamic called overriding. ஓவர்ரைடிங் வந்துட்டு காமனான வேர்ட் நம்ம கேள்விப்பட்ட உண்டு. ஓவர்லோடிங் வந்துட்டு நம்ம ஸ்டடிக்காகவும் மாறாத்தன்மை. டைனமிக் சைட்ல வந்துட்டு ஓவர் ரைடிங் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காண்டி சொல்றேன். ஸோ ஓவர்லோடிங் வந்துட்டு என்ன, தேர் ஆர் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வித் சம் சேம் ஃபங்க்ஷன் நேம். ஓகே, நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் வித் சேம் நேம். ஸோ அந்த நேம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு சேம் நேமை வச்சுட்டு நம்ம நிறைய ஃபங்க்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போனோம்னு சொன்னா ஓவர்லோடிங் ஆகவும், ஓவர் ரைடிங் வந்துட்டு we can
do the implementation of the methods which is declare the base class. ஒரு base class வச்சு மத்தத டிக்ளேர் பண்ண போறோம். ரெண்டையும் குழப்பிடுவேனா எக்ஸ்பிளைன் பண்றேன். ரெண்டையும் உங்களுக்கு இதா வச்சு ஒரு கோட் மெத்தட்ல எக்ஸ்பிளைன் பண்றேன்னா functionality. நம்ம கோடிங் ப்ராக்டிக்கலா பார்க்கும்போது அதை பார்த்துப்போம். இப்போ வச்சு பார்க்கறத விட ஸோ பாலிமார்ஃபிசம் வந்துட்டு ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுற கோடிங் மெத்தட்ல போகும்போது நம்ம அதை பார்த்துக்கோம். ஸோ சேம் ஃபங்க்ஷன்ஸ் ஓவர்லோடிங் வந்துட்டு தேர் ஆர் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன் வித் த சேம் ஃபங்க்ஷன் மெத்தட்ஸ். ஓகே, ஒரு ஒரு மெத்தட்டை வச்சு நிறைய ஃபங்க்ஷன் டெவலப் பண்ணி போகிறோம். அதே மாதிரி ஓவர் ரைடிங் வந்துட்டு அதே சேம் மெத்தட் இன்னொன்று கால் பண்ணுறோம், டிஃப்ரெண்ட் உள்ளுக்கு வர கன்செப்டை டிஃப்ரெண்ட் ஆக்கி. அப்போ ஓவர் ரைடிங் வந்துட்டு ஒன்று இன்னொரு தரம் வரும்போது அது கூட என்ன செய்யுது, அதை ஓவர் ரைட் பண்ணி வருது. ஆல்ரெடி இருக்கிறது அதே சேம் மெத்தட்ல வருது. ஸோ இந்த மாதிரி வரதை நம்ம இதுக்குள்ள கன்சிடர் பண்றோம். ஒரு 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 கீழே நிறைய இதை பில்ட் பண்ணி போறோம். இப்போ உதாரணத்துக்கு நோக்கியாவே எடுத்துக்கோமே. நோக்கியா 103 அகைன் இதுல சில இம்ப்ளிமெண்டேஷன் நடந்துட்டு டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். திரும்ப நோக்கியா இப்போ சேம் இதுல ஓவர்லோடிங் வந்துட்டு சேம் இது வரும், ரைட். ஓவர் ரைடிங்ல வந்துட்டு 103 இதுக்குள்ள இது போடல, நேமை வச்சுக்கிறேன், ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணல, டிஃப்ரெண்ட் கன்செப்ட் இதுக்குள்ள எழுதுறேன், இல்லாட்டி இதை இங்கே கால் பண்றேன். ஸோ இது அப்படி இருக்கு, இந்த இதை ஒர்க் பண்றேன். கிளியர்? ஸோ இதை ப்ராக்டிக்கலா பார்த்தோம்னா கிளியர் ஆகும் என்னங்கிறத பார்ப்போம். டன். ஸோ have you got the idea about the object oriented programming? Clear? WP concept clear? Yes sir. Yes sir. ஸோ இப்போ நம்மட எண்ட் ஆஃப் த செஷன் லாஸ்ட்டாக இருக்கிற ஒரு கண்டென்ட் மினி ப்ராஜெக்ட். இப்போ எல்லாருக்குமே இருக்கிற இந்த பிஸியான லைஃப்ல எல்லாருக்குமே வர ஒரு தாட், எப்படி குயிக்காக டெவலப் பண்ணுறோம். எந்த ப்ராஜெக்ட் நான் இண்டிவிஜுவலாக செய்யணும், குயிக்காக டெவலப் பண்ணணும். இந்த கோடிங் கொடுக்க போறா, பலபலா அந்த இதெல்லாம் கொடுக்க போறா. இந்த நிறைய பேருக்கு செலக்ட் ஆல் ஃப்ரம் அடிச்சாலே இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஸோ இப்போ நான் ஒரு ப்ரோக்ராமை குயிக்காக டெவலப் பண்ணுற மாதிரி சொல்கிறேன். ஸோ அதில் என்ன கன்செப்ட் எதுங்க பேசிக்காக கொண்டு போகல பிள்ளைகள். ஸோ ஜஸ்ட் அந்த டெவலப்மெண்ட் சைட்டை உங்களுக்கு காட்டுறேன், ஈஸியாக எப்படி நம்ம கொண்டு போகிறோங்கிறது. ஸோ பேஸ்ட் அந்த ஃப்ரேம் ஒர்க்கை நான் பேஸ் பண்ணி தான் நான் இதில் கொஞ்சம் ஒரு டெமோ மாதிரி காட்டுறேன். ஸோ ஈஸியாக ட்ரிக்ஸ் மாதிரி. ஸோ ஒரு ப்ரோக்ராமிங்குள்ள என்டர் ஆனா அஸ் அ டெவலப்பரா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கா நீங்க வந்துட்டு உங்களை பில்ட் பண்ணது நீங்க ஐடியா எடுத்தா நீங்க ரெண்டு விஷயத்துல கன்சிடர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்க கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுல அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னு சொன்னா அதுல ஐடியாஸ் எப்படி அதை யூஸ் பண்ற அண்ட் எப்படி நம்ம அதுல இருக்கிற சிண்டெக்ஸை ஈஸியா கெச் பண்ணி எங்கெங்க எந்தெந்த சிண்டெக்ஸை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஜஸ்ட் பாத்வே, அந்த களம்புக்கு போறதுக்கான பாத்வே ரூட் எப்படி போனா எப்படி போய் சேரலாம், அதுதான் அந்த 5 ஃபேஸஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதை பேஸ் பண்ணி நம்ம ஐடியா எடுக்கோம், டிசைன் பண்றோம். டிசைனிங் மீன் அல்கோரிதம் மீன் just a mechanism to develop the program or develop the to solve the problem. So and or idea edukka, then implementation, the coding or the problem, then testing, finally deployment or the maintenance.
So இப்போ நான் ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்றேன். I'm using the Visual Studio 2019. So C# language தான் யூஸ் பண்ண போறோம். 2019 வந்துட்டு ரிலீஸ் ஆனது. கிரியேட் நியூ ப்ராஜெக்ட். நான் ரெண்டு விஷயத்துல கன்சிடர் பண்ண சொல்லிருக்கேன் உங்களை. டேட்டாபேஸ் அண்ட் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிளியர் இருந்துச்சுன்னா அடுத்த கட்டம் டேட்டாபேஸ். டேட்டாபேஸ் என்னத்துக்காண்டி யூஸ் பண்றேன்னு சொன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம இப்ப நிறைய மூவிஸ்லயும் நிறைய இடத்த மென்ஷன் பண்ணி காட்டுறது டேட்டா தான் எல்லாமேங்கிற காலத்துல இருக்கும். ஒரு ஆளோட டேட்டாவை நம்ம இன்னொரு ஆளுக்கு என்ன செய்யறோம் ஒரு காசை எதிர்பார்த்து இல்லாட்டி ஒரு 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 பெனிஃபிட் நம்ம அவர்கிட்ட இருந்து வரணுங்கிறதுக்காக என்ன செய்யறோம் சேல் பண்றோம். எவ்வளவுக்கு டேட்டா விற்கிறோமோ அவ்வளவுக்கு விற்கிறோம். அந்த மாதிரி இதையும் இந்த டேட்டாபேஸ்ல நிறைய டைப் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லுவோம். டேட்டாபேஸ்ங்கிறது ஜஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவை கொண்டிருக்க டேட்டாபேஸ். டேட்டாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு ரோஃபெக்ட் அதுல வந்துட்டு எந்த ஒரு உண்மைத்தன்மையும் இல்லை அன்லெஸ் தே எக்ஸிக்யூட் த டேட்டா. நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாத வரைக்கும் அதுல எந்த ஒரு உண்மைத்தன்மையும் இல்லாது. ஸோ டேட்டா கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவை கொண்டிருக்க டேட்டாபேஸ், கலெக்ஷன் ஆஃப் டேட்டாபேஸை கொண்டிருக்கிற டேட்டாபேஸ் சிஸ்டம். இந்த டேட்டாபேஸை கிரியேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ற சாஃப்ட்வேர் ஒரு பேக்கேஜ் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் DBMS. ஸோ இது வந்துட்டு தியரிட்டிக்கல் பார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் just create the language. I choose C# platform, Windows application. C. We can use the C# for all platform. Android ku use pannaiyalum C#, iOS, Linux, Mac எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம். விண்டோஸ் அப்ளிகேஷன் எடுக்கிறேன். டைப் வந்து டெஸ்க்டாப் அப்ளிகேஷனா இல்லை மொபைல் அப்ளிகேஷனா இல்லாட்டி வந்துட்டு நான் வெப் அப்ளிகேஷனா. ஸோ டெஸ்க்டாப்புக்கு நான் எடுத்துட்டு அதில் வந்துட்டு விண்டோஸ் ஃபார்ம் அப்ளிகேஷன் .net. ஸோ கிரியேட். இப்போ டெமோ காட்டுறேன். குயிக்காக டெவலப் பண்ணுறதுக்கு நான் ரெண்டையும் கம்பேர் பண்ணி PRA web name PRA web. So okay, this is a location .net framework me நான் சொன்னேன் எந்த ஒரு சர்வீஸ் ஒரு 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 ப்ரோக்ராமை ரன் பண்றதுக்கு ஒரு சர்வீஸ் வேணும். ஜாவா மாதிரி இதுலயும் .net வந்துட்டு சர்வீஸ் ரன் பண்ணும். ஸோ ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காண்டி காட்டுறேன், பார்த்துக்கோங்க. லோடிங் ஆகுது. Hold on. Read பண்றதுக்கு first initial loading undo. Okay, so application create பண்ணிட்டோம். So this is a form. Okay, இதுல நான் வந்துட்டு நம்ம டிசைன் பண்ண போறோம். ஒரு ஐடியா எடுத்திருக்கேன் எப்படின்னு சொன்னா ஒரு ஆல்ரெடி டீடைல்ஸ் என்ட்ரி பண்ண போறோம். டீடைல்ஸ் மீன் போட்டோ, நேம், அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர். ஃபோன் நம்பரை வச்சு சர்ச் பண்ணும்போது அவரோட டீடைல்ஸ் எடுக்க போறோம். இது நம்மளுக்கு காமனா இருக்கிற ஒரு 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 ப்ராப்ளம் அப்படி வச்சுக்கோம். எனக்கு இருக்கிற கண்டெக்ட்ஸ் எல்லாமே நான் ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி ஆக்க போறேன். என்னத்துக்காண்டி ஆக்கணும், நான் யாரே ராங் நம்பர் வந்து இதுல என்டர் பண்ணி பார்ப்பேன். ஓகே, அவரோட போட்டோட வரப்போகுது. இல்லாட்டி நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்துட்டு அதுல வைப்போம். ஸோ எனக்கு தேவையான டூல்ஸ் இதுல எட் பண்றேன். பாருங்க, இதுல டைம் எடுக்க போறது என்னன்னு சொன்னப்பல நமக்குரிய டிசைனிங் பார்ட். ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு டிஸ்பிளே என்டர் பண்றதுக்கு ஒரு பாக்ஸ், ரைட்? சாரி, டெக்ஸ்ட் பாக்ஸ். நேம் என்டர் பண்ணணும், அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர்.
right? Or a picture, okay, or a photo இது வந்துட்டு show பண்ணணும். அவ்வளோ ஹார்ட் இல்லை, ஈஸியாக போகும். ஸோ இது என்னென்ன டிஸ்கிரிப்ஷன் என்னென்ன இதை கண்டெக்ட் பண்ணுதுங்கிறத காட்டுறதுக்கு ஸோ ஜஸ்ட் ஒரு நேம் இதில் வச்சு ரைட் கிளிக் பண்ணி கோ டு ப்ராப்பர்ட்டிஸ், நம்ம ஜென்ரலான கன்செப்ட். ஸோ டெக்ஸ்ட் இருக்கிற இடத்துல நான் டெக்ஸ்ட்டை கொடுத்து பார்க்குறேன், நோ நேம், ரைட்? அட்ரஸ், just copy and paste, and phone number. So address வந்துட்டு நம்ம மல்டி லைன் என்டர் பண்றதுக்கு தேவைப்படும். ஸோ மல்டி லைன் ஸோ டிசைனிங் பார்ட் தான் மெயின். டிசைனிங்கை நம்ம கிளியர் ஆக்கிட்டோம்னு சொன்னால் நமக்கு எல்லாமே ஓகே. இந்த பட்டன் ஓகே கிளிக் பண்ணால் நம்மளுக்கு அது சர்வ் பண்ணணும். ஓகே கிளிக் பட்டன் கிளிக் பண்ணுறதுக்கு உண்டு. இதெல்லாம் என்னென்னங்கிறத வந்துட்டு பேசிக்காக நம்ம பார்க்கலாம். இதில் வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். சர்வ் இப்போ நமக்கு சர்ச் பண்ணணும். ஓகே so search by phone number. இதுக்கு நேம் கொடுக்குறேன். ஸோ இங்கே கிளிக் பண்ணிட்டு மை ஃபோன் புக், இந்த மாதிரி கொடுத்துருங்க. ஸோ இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட் ஒரு கிளிக் ரன் ஸ்டார்ட் பண்ணுறேன். எதுக்காண்டி காட்டுறேன்னு சொன்னா இந்த இதுல வச்சு நான் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை த ப்ராப்ளம், என்னங்கிற ப்ராப்ளம் எடுத்தேன். அதுக்கான ஒரு சொல்யூஷனை நான் டிராஃப்டா வந்துட்டு கீறி பார்த்துட்டு வச்சுக்கோமே. ஒரு மெக்கானிசம் எடுத்திருக்கேன், இப்படி தான் ஐடியா வரணுண்டு. தேர்ட் பார்ட் டிசைனிங் பண்ணியிருக்கேன், அதை டிசைன் பண்றேன், இதை இம்ப்ளிமெண்ட் பண்றேன். டிசைனிங் பார்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுதான் டிசைனிங். ஸோ டிசைனை குயிக்காக முடிச்சு அடுத்து கோடிங் பார்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போறோம். Within the 15 minutes, okay, I will show you how to create. So okay, everything fine. Enter ஆகுது, enter and serve button click பண்ணுது and we can search from here, right? ஒரு ஃபார்ம் ஒன்று செஞ்சிட்டோம். கிளியர்? டிசைன் பண்ணிட்டோம். டிசைனிங் பண்ணினேன்னு அடுத்து கோடிங் ஈஸியாக குயிக்காக காட்டுறேன். இந்த கோடிங் கொடுக்கறதுல நிறைய பேர் ஃபாலோ பண்ற ஒரு ரிலேட்டடான இது என்னன்னு சொன்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி கோடிங் அப்படின்னு இல்லை. கமெண்ட் அதுக்கு தான் நான் இங்க வந்துட்டு என்கேப்சுலேஷன் இன்ஹெரிடன்ஸ் அது எல்லாமே இதுல வச்சு நாங்க படிப்பிக்கிறதுக்கு ஐடியா எடுத்த நோக்கமே அதான். பிகினிங் லெவல்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் போற நோக்கம் எப்படி ஒரு ஆள்ற இன்ஃபர்மேஷனை ஹைட் பண்ற. ஈவன் இந்த ப்ரோக்ராமை வச்சு பிள்ளைகள் ஒரு ஆள்ற கம்ப்யூட்டர்ல இருக்கிற டீட்டெயில்ஸை நம்மளோட மெயிலுக்கும் சென்ட் பண்ணிடணும், ரைட்? ஸோ நம்மளால டெவலப் பண்ண இயலும் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்ட் வச்சு. இந்த ஃபார்ம்ங்கிறது எப்படி கிரியேட் ஆகுதுன்னு சொன்னா இதுல வியூ கோட் கொடுத்தீங்கன்னா வழங்கும் எல்லாமே கோடிங். இந்த கோடிங் இதுல கோட் இங்க இருக்கு. ஸோ இந்த கோடிங்கை பேஸ் பண்ணி தான் ப்ரோக்ராம் இந்த ஃபார்மே டிசைனிங் ஆகுது. எல்லாம் ஆண்ட்ராய்டு இருக்கிற எல்லாமே இப்படித்தான். ஸோ இந்த டிசைன் பண்ணோம்னு சொன்னா அது ஆட்டோ பில்ட் பண்ணது கோடிங்கை ஆட்டோ பில்ட் பண்ணிட்டு போகுது. இப்போ நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இங்க டேட்டா பேஸையும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கம்யூனிகேட் பண்ணி காட்டப்படுறேன். நான் வந்துட்டு எதுவுமே நிறைய கோடிங்கோ இதோ யூஸ் பண்ண போறது இல்லை. ஜஸ்ட் சிம்பிளா ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக டெவலப் பண்றது தான் இப்போ உங்களுக்கு டெமோவா காட்டுறேன். ஸோ டிசைன் பண்ணிட்டேன், நீங்க இருக்கக்குள்ளேயே டிசைன் பண்ணேன். ஸோ நம்ம வந்துட்டு என்ன செய்யணும்,
ஜஸ்ட் ஐடியா எடுக்கணும் எந்தெந்த டூல் என்னென்னத்துக்கு மெயினாக இந்த டூல் எதுக்கு யூஸ் பண்ணலாம் அதை எப்படி நம்ம இந்த சின்டெக்ஸை யூஸ் பண்ணுறது இதைத்தான் நான் சொல்கிறேன் ஏர்லியாக இருந்து நான் இதைத்தான் சொல்கிறேன் சின்டெக்ஸ் தான் மெயின் ஸோ ஈஸி ப்ரோக்ராம் பொறுத்தவரை ஈஸி எதையும் டெவலப் பண்ணலாம் சிஷார்ப் ஏழுன்னு சொன்னால் ஜாவா கிட்ட போகலாம் C++ இருந்தால் you can manage both language C and C++, C# and Java. So, okay. So connect the Microsoft SQL. I'm using the SQL Server 2014 for the data collections. So database, I just create the database name like my phone book. Okay, great. So table இதெல்லாம் என்னென்னு நம்ம ப்ரீஃபாக கொஞ்சம் நார்மலாக பார்த்துட்டு போகிறோம் ஸோ ஜஸ்ட் இது அட்வான்ஸாக பார்க்க போகணும்னு சொன்னால் டைம் இருக்காது ஸோ குயிக்காக காட்டுறதுக்கான தான் காட்டுறேன் ஸோ டேபிள் வந்துட்டு நான் க்ரியேட் பண்ணணும் கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவை இதில் சர்வ் பண்ணுறதுக்கு ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒவ்வொரு ஹெடர் வைஸாக நான் கொடுக்க போகிறேன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஓட்டோ இன்க்ரிமெண்ட் ஐடி வந்துட்டு ஓட்டோ 1 2 3 போடுறதுக்கு ஸோ இன் டைப் so okay enter name and watcher address இதெல்லாம் என்னத்துக்கு கொடுக்குறோம்னு சொன்னா என்வாட்ச் அப்படின்ற கொடுக்கணும் தானே ஸோ இது வந்துட்டு நம்ம கொடுக்குற லெட்டர்ஸ் அதை கரெக்டர்ஸை எதை பேஸ் பண்ணி அதில் எட் பண்ணுங்கிறத காட்டும் அண்ட் ஃபோன் நம்பர் ஸோ ஃபோன் நம்பர் நான் இன்ட்டில் கொடுக்கல அதையே என்வாட்சர்லேயே நான் இன்க்ளூட் பண்ணுறேன் டெக்ஸ்டா as a text file and photo is the image file. So serve name details. So phone numbers duplicate ஆகாம அதை நான் primary key செட் பண்ணிட்டேன். Okay and refresh. Okay. So database எதுக்காக யூஸ் பண்றோம் இங்க இது வந்துட்டு auto increment see null value வந்துட்டு ஹைட் பண்ணப்பட்டு blind ஆகிருக்கு ஸோ இதுல வந்துட்டு நான் just name talk and address main street and phone number no 7702668 and the photo null enter see enter right திரும்ப நான் ரெக்கார்ட் என்டர் பண்றேன் ஸோ இப்படி ஒரு 1000 பேர் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணணும்னு சொன்னா நம்மளுக்கு இங்க என்டர் பண்றதை விட ஒரு அப்ளிகேஷன் இருந்தால் நமக்கு ஈஸியாக என்டர் பண்ணலாம் ஸோ அதைத்தான் நம்ம டெவலப் பண்றோம் ஸோ இதை நான் வந்துட்டு கிளியர் பண்ணிக்கிறேன் ஓகே கிளியர் ஸோ இப்போ நான் என்ன செய்யறேன்னு சொன்னா fine so interface ready இப்போ நம்ம database also ready இப்போ நம்ம என்ன செய்யணும் ரெண்டையும் கனெக்ட் பண்ணணும் இப்போ அதுக்கு கோட் எழுதுறேன் ஈஸியான வே டேட்டாபேஸை கனெக்ட் பண்றேன் பாருங்க சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரர் இதுதான் நம்ம எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற ஒரு ஃபைல் ஃபார்மேட் இது வந்துட்டு நம்ம ப்ராஜெக்ட் ஸோ அந்த ப்ராஜெக்ட்ல வச்சு நான் வந்துட்டு ஒரு ஃபோல்டருக்கு டேட்டாபேஸை செட் பண்றேன் ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணி database okay, and right click add பண்றேன் item new item இதுல சில பேர் நினைக்கலாம் இது எனக்கு ஈஸியா இருக்கிறதால நான் செய்யறேன் அப்படின்னு நீங்களும் செய்யலாம் இத பேசிக்க என்ன பேசிக்னா இது எப்படி யூஸ் பண்ற என்னத்துக்கு யூஸ் பண்றாங்க படிச்ச சரி ரைட் and model 1 okay edu.net select பண்ணிடுங்க wait a minute
sorry. So designing இது வந்துட்டு ஹெல்ப் பண்ணும் நம்ம டேட்டாபேஸை டைரக்டா கனெக்ட் பண்றதுக்கு. ஜஸ்ட் கனெக்ட். இதுல நான் யூஸ் பண்ண போற சிலாக்கள் வெயிட் நான் வரப்ளை சொல்றேன். SQL Express and instant name, server name SQL Express நான் இங்க கனெக்ட் பண்ண நேம். So database list out ஆகுது. இதுல வந்துட்டு select my database, my phone book, right? And test the connection. Connection is successful. Okay, connect. And just click next. So entity framework 6.0. இப்போ entity framework விட .NET Core வந்திருக்கு. நான் .NET framework தான் யூஸ் பண்ணி காட்டுறேன். .NET Core வந்துட்டு இதுல நாங்க அட்வான்ஸ் கிளாஸா கொண்டு போயிட்டு இருக்கிறோம். அது .NET Core. அதுல வந்துட்டு ஈஸியா இன்னும் டெவலப் பண்ண முடியும். ஸோ இதை வந்துட்டு பேசிக் கன்செப்ட் உங்களுக்கு ஒரு ஃபார்மேட்டுக்கு நான் காட்டுறேன், ரைட்? ஸோ இதுல வந்துட்டு நம்மளோட டேட்டா டேபிள் வந்துட்டு ஸோ ஆகுது, ஃபினிஷ். ஸோ நம்மளோட டேட்டா பேஸ் வந்துட்டு கனெக்டட் ஆயிட்டு. விசுவல் ஸ்டுடியோ ஒரு பேக்கேஜை வந்துட்டு நிறைய பிளாட்ஃபார்ம் அண்ட் நிறைய ஏபிஎஸ் வந்துட்டு கலெக்ஷனா வச்சிருக்குது. அதனால ஈஸியா வந்துட்டு டெவலப் பண்ணலாம். அதுக்கடுத்து நான் வந்துட்டு இதை சஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு எடுத்தேன். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஏபிஏ இன்பில்ட்டா அதுலேயே மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸாலேயே விசுவல் ஸ்டுடியோல ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு ஈஸியா இருக்கும் இதில் டெவலப் பண்றதுக்கு. இனிஷியலைஸ் பண்ணுது. ஓகே, ஸோ இனிஷியல்ஸ் பண்ணிட்டோம். நம்மளோட எல்லா காலம் வந்துட்டு என்டிட்டிஸ் வந்துட்டு இன்க்ளூட் ஆகிட்டு. ஸோ இதை க்ளோஸ் பண்ணுறேன், ஜஸ்ட் க்ளோஸ். இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா ரெண்டு கிளாஸ் ஃபைலில் நம்மளோட எல்லாத்துக்கும் காமனான கோடிங்கை எழுதிட போகிறோம். ஸோ அதையும் இங்கே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் இங்கே வச்சுட்டு ரைட் கிளிக் எட் பண்ணுறேன். ஒரு கிளாஸ் நான் இப்போ சொன்னேன், கிளாஸ் மீன் ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட். அதுக்குள்ள வந்துட்டு நான் என்ன செய்ய போறேன், டிக்ளேர் பண்ண போறேன். ஸோ கிளாஸ். ஸோ கிளாஸுக்கு ஒரு நேம் கொடுக்கேன், ஐரிப்போ இந்த கொடுக்குறேன், ரைட்? ஸோ இதுல வந்துட்டு எனக்கு இந்த கோடிங் இதெல்லாம் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ற கஷ்டம். ஸோ விசுவல் ஸ்டுடியோவில் இன்பில்ட் இருக்கிற ஒரு மெயின் பேரண்ட் கிளாஸ் இது கூட நான் இன்ஹெரிட் பண்ணிவிட போறேன். இப்போ பண்ணிட்டு இருந்துச்சுன்னா அதுவே மற்ற ஒர்க்கை பார்த்துக்கும். அது என்னங்கிறத பார்ப்போம். இப்போ பப்ளிக் ஆகுறேன், நான் சொன்ன மாதிரி என்கேப்சுலேஷன். ஸோ பப்ளிக் கொடுத்துருந்துச்சுன்னா we can call to other classes. ஸோ பப்ளிக் கிளாஸ்ங்கிற டிலீட் பண்ணிட்டு மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் இங்க யூஸ் பண்ண ஏலான்னு சொன்னேன். ஸோ அதுக்கு பதிலாக இன்டர்ஃபேஸ். ஸோ மல்டிபிள் இது வந்துட்டு இன்டர்ஃபேஸாக நான் டிக்ளேர் பண்றேன். ஸோ கீவேர்ட் வந்துட்டு ப்ளூ கலர்ல வந்துட்டு இங்க ஸோ ஆகும். அண்ட் இது கூட நான் இன்ஹெரிட் பண்றேன் ஐ டிஸ்போசபிள். ஸோ இதை டிக்ளேர் பண்ண. ஸோ இதுண்டா என்ன கேட்டீங்கன்னா இது ஒரு பேக்கேஜா பேரண்ட் கிளாஸ் வரைக்கும். இதை நான் அடுத்தடி வச்சு இதை விரிவா உங்களுக்கு சொல்லலை. இந்த ஒரு கிளாஸ் இது ஆல்ரெடி இன்பில்ட் இருக்கிறது இது கூட இன்ஹெரிட் பண்றீங்க. மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை யூஸ் பண்ணி இன்டர்ஃபேஸ் மல்டிபிள்னு இப்போதைக்கு ஞாபகம் வச்சு. இன்டர்ஃபேஸ் வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் இதுக்கெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ண இயலும். ஸோ இன்டர்ஃபேஸை வருதா காட்டிக்கிறேன். ஸோ இங்க ஒரு காமனா 4 லைன்ஸ் கோட் மட்டும் கொடுக்குறேன். நம்மளுக்கு எந்த ஒரு ப்ரோக்ராம் எடுத்தாலும் நமக்கு தேவை லிஸ்ட் ஆலா எடுக்கணும். லிஸ்ட் ஆல் மீன் செலக்ட் ஆல்.
செலக்ட் ஆல் பண்றது நம்மளுக்கு ஒரு மெயின். அது இந்த ஐ டிஸ்போசபிள் இதுலயே மெயினா வச்சிருக்காங்க. ஐ இனிமரபிள் இது என்னங்கிறது நான் அடுத்த விளங்கப்படுத்தல நான் சொல்றேன். இதுல நான் அனுப்புற டேபிளை ஆட் பண்ணணும். ரைட், அதுக்கு ஒரு நேம் கொடுக்கேன். கெட் ஆல் எல்லாத்தையும் எடுத்துக்க அப்படின்னு கொடுக்கேன். ஸோ ஈஸியா சொல்றேன். ஸோ அந்த கெட் ஆல் அதை டேபிளை இன்க்ளூட் பண்ணிருக்கி where அந்த டேபிள் ஓகே இன்ஹெரிட் பண்ணணும் as a class. நான் என்ன கிளாஸ் கொடுக்குறேன் அதுல இருந்து இன்ஹெரிட் பண்ணுது. right, and second line void main void file void mean no return method. இந்த void என்னத்துக்கு டேட்டா டைப் என்னத்துக்குங்கறலாம் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் பார்க்கணும். நான் ப்ரோக்ராம் ஈஸியா குயிக்கா எந்த ஒரு SQL கோட் மெத்தடும் இதுல யூஸ் பண்ணாம கொடுக்க போறேன். அதுக்காக தான் காட்டுறேன். ஸோ void add பண்றதுக்குரிய கோட் காட்டுறேன். add and update ரெண்டு add பண்றது மட்டும் கொடுத்துறேன்னா. ஸோ T as an entity table called entity. So we have also T class. இரண்டும் போதும். ஸோ இன்ஹெரிட் பண்ணிட்டேன். அப்டேட் delete எல்லாமே காமன். ஸோ அப்டேட் வேணும்னா காப்பி ஜஸ்ட் பேஸ்ட் அண்ட் அப்டேட் சேஞ்ச் த நேம் அப்டேட் அவ்வளோதான் அப்டேட். ஸோ இது க்ளோஸ். இப்போ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன். இன்னொரு கிளாஸ் ஃபைல் எடுத்து கொஞ்சம் நல்லா கவனிங்க. வே அட் கிளாஸ் இன்னொரு கிளாஸ் ரிப்போண்ட் கொடுக்கேன். அது ஐ ரிப்போ இது ரிப்போண்ட் கொடுக்கேன். ஸோ இதையும் பப்ளிக் நம்ம சொன்னோம் தானே என்கேப்சுலேஷன்ல பப்ளிக் போட்டா எந்த கிளாஸையும் கால் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இங்க நான் எழுதின அந்த இந்த கிளாஸ்ல இருக்கிறத இதுக்குள்ள டிவைட் பண்ணி ஒவ்வொன்றுக்கு தனித்தனி கோடிங்க கொடுத்துருப்பேன். ஸோ பப்ளிக் கிளாஸ் இதுல நான் இன்ஹெரிட் பண்றேன் என்ற ஐ ரிப்போ கிளியர் எரர் மார்க். ஸோ அது ஸோ ஜஸ்ட் கிளிக் அண்ட் இம்ப்ளிமெண்ட் இன்டர்ஃபேஸ் ஓட்டோ இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. அதுவே இம்ப்ளிமெண்ட் பண்ணிச்சு. நான் எதுவுமே செய்யல. ஸோ நாங்க ஆட் பண்ண எல்லாமே இங்கே வந்துருக்கு. அப்டேட் அட் எக்ஸ்ட்ரா இது. ஸோ இதுக்கு நான் கோட் கொடுக்குறேன் பாருங்க நல்லா. ஸோ இதுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஒன்றை கிரியேட் பண்றேன். கன்ஸ்ட்ரக்டருங்கிறது கிளாஸ் ஃபைல்ற நேம்ல ஒரு மெத்தடை கிரியேட் பண்ற கன்ஸ்ட்ரக்டர் ஆகும். ஸோ பப்ளிக் ஸோ இதுல கன்ஸ்ட்ரக்டர் பிரைவேட் நான் ஒரு குளோபல் வேரியபிள் பிரைவேட் என்னது யூஸ் பண்றேன் அந்த கிளாஸ் ஃபைலுக்குள்ளே ரன் பண்றதுக்கு என்கேப்சுலேஷன் மெத்தட்ல பார்த்தோம். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் பேஸ் பண்ணி தான் எல்லாம் செய்யறேன். பிரைவேட் ஸோ பிரைவேட்ல வந்துட்டு நான் ஒரு ரீட் ஒன்லி மெத்தட்ல நான் ஒன்று கிரியேட் பண்றேன். எதை பேஸ் பண்ணிட்டா எந்த டேட்டா பேஸ் எங்க இருக்கு இந்த டேட்டா பேஸ்ல இருக்கிற இந்த கண்டெக்ஸ்ட் மீன் எந்த டீட்டெயில்ஸ் ஃபோன் நினைக்கிற இதை ஃபுல்லா எடுக்கிறது இவர் தான். ஸோ இவரை காப்பி பண்ணி பேஸ்ட். ஸோ அவரை ஹெட் பண்ணிடும். அதே ஓட்ட ரெஃபரன்ஸ் செட் பண்ணி பாருங்க. நம்ம ஜாவா படிச்சாக்களுக்கு தெரியும் இம்போர்ட் யூஸ் பண்ணோம். இங்கே யூஸிங் ஒன்றும் இல்லை பேக்கேஜா அப்படியே ஹெட் பண்ணிடுறது. ஸோ இவருக்கு ஒரு நேம் கொடுக்கேன் CON ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். ரைட். ஸோ இப்போ சேம் இதுல பப்ளிக் கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ண தெரிஞ்சுக்கணும். பப்ளிக் repo open bracket close bracket. So இதுல equal new so object declaration பண்றோம். object நான் இங்க கொடுத்துட்டேன். இதான் object. so இந்த போன்ல இருக்கிற எல்லாம் இவருக்கு ஈக்குவல்ங்கிற object கிரியேட் பண்ணிட்டேன். நம்ம மொத்தமா எடுக்கும் கிளாஸ்ல இருக்கிற ஒரு ஆள் எடுத்து அவர் இருக்கிற பிஹேவியர் எல்லாம் இவருக்கு இன்க்ளூட் ஆகிட்டு. ரைட். நான் சொன்ன மாதிரி ஏ கிளாஸ் இந்த கிளாஸ்ல போயிட்டு ஒரு ஆளை கோட் பண்றான் எல்லாமே கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் வேற ஒன்றுமே இல்லை. இந்த ஃபார்ம் இந்த டிசைனிங் எல்லாம் அந்த கிளாஸை வச்சு தான் பேஸ் பண்ணி வருது. ஸோ இங்க எட் பண்ண அப்புறம் பாருங்க எட்டுக்கு கோடிங்க பாருங்க எதுவுமே இல்லை. டாட் என்ட்ரி ஆகணும் என்டிட்டி அதுல இருக்கிற என்டிட்டியை இங்க கால் பண்றேன். டாட் அதுல ஸ்டேட் வந்துட்டு ஈக்குவல் ஓட்டோ போடுது டாட் அட்டட் அவ்வளவுதான் ஆட் பண்றேன். அண்ட் அந்த ஆட் பண்ணி முடிஞ்சது பிறகு சர்வ் பண்ணிடுங்க. எவ்வளவு கொடுத்துருக்கு.
ஸோ இதே மாதிரி இதை காப்பி பண்ணி அப்டேட் மாடிஃபை டிஸ்போஸ் பண்ணணுமா கண்டெக்ஸ்ட் வேரியபிள் எம்டியா இருந்துச்சுன்னா டிஸ்போஸ் பண்ணிடுங்க. இங்க எல்லாத்தையும் லிஸ்டோட எல்லாத்தையும் மொத்தமா எடுக்கிறதால ரைட் மொத்தமா நமக்கு வேணுங்கிறதால அதை ரிட்டர்ன் வேல்யூ இந்த ரிட்டர்ன் இதெல்லாம் என்னங்கிறது நம்ம சொல்றோம். இப்ப நான் ஏன் இதை உங்களுக்கு லைவா காட்டுறேன்னு சொன்ன பிள்ளை இங்க நல்லா கவனிங்க. இந்த நினைக்கிற கீவேர்ட்ஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு வரேன். இந்த மெத்தட் வந்துட்டு என்னங்கிறது தான் ப்ரோக்ராமிங், வேற எதுவுமே இல்லை. ஸோ ப்ரோக்ராமிங்கிறது நம்ம அந்த சின்டெக்ஸ் என்னங்கிறத ஸ்டடி பண்ணா ஓகே. ஸோ லிஸ்டோல நான் எடுக்கிறேன் ரிட்டர்ன். ஸோ ஜஸ்ட் கண்டெக்ஸ்ட் செட் பண்றேன். context dot set t இவ்வளவுதான் enough. ஸோ இந்த பார்ட் முடிஞ்சது. இப்போ இதுக்குரிய கோடிங் எழுதணும்னா சரி. இப்போ நான் சர்வ் பண்றதுக்கு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் பாலிமார்பிசமோ வாட்டெவர் யூஸ் பண்ணி நம்ம எல்லாருக்கும் தெரியும் கோடிங் செலக்ட் இன்சர்ட் இன்டு அப்டேட் இதுக்கெல்லாம் எழுதும். அப்படி இல்லாம இப்ப நான் எழுத போற கோடிங் ஒரு கிளாஸ்லயே கோடிங் எழுதுறேன். ஸோ ஜஸ்ட் ரீட் கிளாஸ் கிரியேட் பண்றேன். கிளாஸ்ல நான் கொடுக்கேன் மை டீடைல்ஸ் இல்லாட்டி மை கோட் இதுல எல்லா கோடிங்கும் அதை பேஸ் பண்ணி வரப்போ எப்படி கோடிங் எழுதுறேன் பாருங்க. இதைத்தான் நான் கால் பண்ண போறேன், வேற ஒன்றும் இல்லை. பப்ளிக் எல்லாமே பப்ளிக் பிரைவேட் இதை வச்சுதான் போகுது. பப்ளிக் கிளாஸ் மை கோட். இப்ப இந்த கிளாஸ் மெத்தட்ஸை கண்டெக்ட் பண்ண போகுது. என்ன மெத்தட்ஸ் கிரியேட் பண்ண போறேன்னு சொன்னா இப்ப நான் முதலாவது இந்த ரிப்போர்ட்ஸ் இதுக்குள்ளான இந்த இதுக்கு என்னென்ன ஆட் பண்ணணும் அதை இங்க இன்க்ளூட் பண்ணிட போறேன். ஸோ இதுக்கு ஐரிப்போ ஒரு நேம் வைக்கன் SE. So constructor create பண்றேன் public my code right and open bracket close bracket. So class nameல ஒரு method create பண்ணா constructor create ஆகும். So இதுக்குள்ள நான் create பண்ண SC equal new இதுல இருப்போ இதுல ரிப்போ ரெண்டையும் மல்டிபிள் இன்ஹெரிடன்ஸ் பண்ணிக்கணும். நல்லா கவனிக்கணும். சரி இது இந்த கோட் மெத்தட் இன்னைக்கு கிளாஸ் இது ரெண்டையும் சேர்த்து இதுக்கு யூஸ் பண்றேன், இன்ஹெரிட் பண்றேன் இதுல இருந்து இதுக்கு. ஸோ இங்க இப்போ வந்துட்டு என்ன செய்ய போறோம்னா இதை இனி நம்ம ஒவ்வொன்றுக்கும் கோடிங் எழுதினாலும் சரி. இப்போ உதாரணத்துக்கு பப்ளிக் enumerable இதுதானே நம்ம லிஸ்ட் எல்லாத்துக்கும் எடுக்கிற மாதிரி எழுதினோம். ஸோ இதுல டேபிள் டிக்ளேர் பண்ணணும். நான் இதுல காரணம் டேபிள் வந்துட்டு இந்த டேட்டா பேஸ்ல வந்துட்டு டேட்டா பேஸ் டாட் அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ். ஸோ இதுல வந்து நான் அதுக்கு ஒரு மெத்தடுக்கு நேம் கொடுப்பேன் லிஸ்ட் ஆல். ஸோ ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட். இதை லிஸ்ட் பண்ணினா ரிட்டர்ன் ஆகணும். எனக்கு அங்கேயே ரிட்டர்ன் மெத்தட் தான் கிரியேட் பண்ண ரிட்டர்ன் பண்ணணும் ஒட்டுமொத்த இதையும். அப்போ என்னத்தை ஸோ SCல இருந்து get all மெத்தட் வரணும். ஸோ அதுக்குள்ள என்னத்தை டிக்ளேர் பண்றேன்னா இது டேட்டா பேஸ்ல இருக்கிற டீட்டெயில்ஸுங்கிற அந்த டேபிள். ஸோ இதுல வந்துட்டு டூ லிஸ்டா டூ லிஸ்ட். ஸோ இதை கால் பண்ணா நம்ம இந்த டேட்டா பேஸ்ல இருக்கிற எல்லா டேட்டா கலெக்ஷனும் இதுக்கு வந்துடும். ஸோ இந்த லிஸ்டோட நம்ம கால் பண்ணா அந்த மெத்தட் மை கோட்ல இருக்கிற இந்த லிஸ்டோங்கிற மெத்தட்டை கால் பண்ணினா டேட்டா பேஸ்ல இருக்கிற எல்லா டேட்டாவையும் எடுத்து வந்துடும். அதே மாதிரி பப்ளிக் void டேட்டா இந்த மெத்தட்டை கால் பண்ண இதுல நான் பராமீட்டர் சென்ட் பண்றேன்.
ஸோ எனக்கு வந்துட்டு இதில் கொடுக்குற வேல்யூ அங்கே சேவ் பண்ணணும். ஸ்ட்ரிங் நேம். ஸோ குயிக்காக போகிறோம் பாருங்க. ஸ்ட்ரிங் நேம் இந்த ஸ்ட்ரிங் அட்ரஸ், string phone number, comma byte. So byte கோட்ல ஒரு array இதுல நான் வந்துட்டு image ஃபைல் அனுப்புறேன். image கேட்கும். ஸோ இதுல என்ன கொடுக்கறது சொன்னா நான் வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். ஸோ இது என்னங்கிறத அட்வான்ஸ் தான் போகும்போது நான் எந்த ஒரு கோட் மற்ற கோட் மெத்தட் கொடுக்காம ஒன்றுக்கு மட்டும் நான் கிரியேட் பண்றேன். ஸோ எல்லாத்துக்கும் இதைத்தான் கோட்டா கொடுக்க போறேன். இப்போ நம்ம வளமையா செய்யற மாதிரி எல்லாத்துக்கும் திரும்ப திரும்ப கோடிங் இல்லாம ஒன்றுல நான் இதை வெளியே வச்சுட்டேன்னு சொன்னா எல்லாத்துக்கும் யூஸ்அபிள் ஆகும். எப்படின்னு பாருங்க. ஈக்குவல் நியூ டேட்டாபேஸ் டாட் டீடைல்ஸ். ஸோ இதுல வந்துட்டு என்ன செய்யறேன்னு சொன்னா அதே டேட்டாபேஸ்ல இருந்து நேம் எடுத்து நேம் ஈக்குவல் நான் இங்க கொடுத்த இந்த நேமை அசைன் பண்ணணும். and comma address equal address, comma phone number equal phone number. ஸோ இவ்வளோதான். இப்போதைக்கு நம்ம இதை ஃபோட்டோவை கொடுக்கல, ஃபோட்டோ வச்சுக்கோமே, ஃபோட்டோ தேவையில்ல, ஃபோட்டோ விடுவோம். ஸோ குயிக்காக காட்டுறதுக்கான தானே ஈஸியாக. ஸோ ஃபைனலி நம்ம என்ன செய்யணும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆட்டோ எட் பண்ணிடணும். எஸ்சி டாட் டாட் எட் இதில் இருக்கிற டேட்டா கலெக்ஷன் எட் பண்ணிடணும். ஸோ இதை நான் எப்படி கால் பண்ணுறேன்னு பார்ப்போம். ரைட். ஸோ இந்த இடத்துல இதை டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ இவெண்ட் when I click the button, ஓகே, நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது என்ன ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகணுங்கிறதான் இந்த ஈவெண்ட். ஸோ இது வேணும். ஸோ இங்கே டபுள் கிளிக் பண்ணால் நான் என்ன செய்யணும், என்ன நடக்கணுங்கிறத கொடுக்கணும். ஸோ முதலாவது என்ன செய்யறதுனா இந்த இதில் டைப் பண்ணுற இந்த டெக்ஸ்டஸை நான் ஒரு ஆள்கிட்ட கொடுத்து வைக்கிறேன். ஸோ அதை வந்துட்டு டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கு என்ன செய்யறேன்னா வா நேம்ங்கிற ஒரு பர்சன் ஒரு மெமரி அலோகேஷனில் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒரு நேம் என்ன, ஸோ நேம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு நேமை கொடுத்துருவோம். text box 1 and the text box 2, text box 3, right? Okay. So ஒரு கோடிங் தான். இப்போ text box 1 top text, அதில் இருக்கிற டெக்ஸ்ட்டை இந்த நேம்ங்கிற அந்த வேரியபிள்கிட்ட கொடுத்துடணும். ஸோ வேரியபிள் அட்ரஸ் ஈக்குவல் text box 2 dot text. ஸோ அதையும் கொடுத்துரும். and variable number equal text box 3 dot text, right? இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா இது மூணையும் ஆட் பண்ண போறேன். ஆட் பண்றது கோடிங்க பாருங்க, நல்லா நம்மளோட கோடிங் இங்க இருக்குது, மை கோட். ஸோ மை கோடை இதுக்குள்ள எடுக்கணும், அந்த ஆப்ஜெக்ட் அப்படி எடுக்க போறேன். ஸோ ஆப்ஜெக்டை நான் டிக்ளேர் பண்றேன் எப்படின்னு சொன்னா இங்க மெயின் மேலுக்கு வச்சே நான் டிக்ளேர் பண்றேன். So just my code, okay, space mc constructor la same method constructor. So constructor குள்ளேயே mc equal new my code டிக்ளேர் பண்ணிச்சு. இப்போ இந்த my mc கால் பண்ணா அதுக்குள்ள இருக்கிற எல்லா மெத்தடும் ஆட்டோமேட்டிக்கா வரும். நம்ம பப்ளிக் கொடுத்துவேன்னு வச்சுக்கோம் mc டாட் வைக்கன். ஸோ அட் டேட்டா வந்திருக்கு, லிஸ்டோடும் வந்திருக்கு. நான் கிரியேட் பண்ண 2 டேட்டாவும் இதுக்குள்ள இருக்குது. இப்போ இந்த பப்ளிக் இதை பிரைவேட் செக்டரா மாத்திரம், பிரைவேட். ஓகே. ஸோ இங்க வரும் டாட் சி எங்க காணும். ஸோ இங்கே ஹைடிங் இன்ஃபர்மேஷனை ஹைட் பண்றோம். எது நமக்கு பப்ளிக்கா யூஸ் பண்ணணும், எது பிரைவேட்டா யூஸ் பண்ணணும், எல்லாத்தையும் இங்கே இது. So public ஆகுறேன். So we can call dot add data. என்னென்ன டேட்டா ஆட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் அது ஆர்குமெண்ட்க்கு நேம் எங்க இருக்கு, இன்னைக்கு நேம். ஸோ நேம் comma
address, comma, and number. Done. So end. So programming step by step procedure, step by step line ஒரு லைன் கம்ப்ளீட் பண்ணாதான் அடுத்த லைன் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும். ஒரு லைன்ல ஃபால்டோ இல்லாட்டி பக்ஸ் இருந்தா அந்த லைன் ஸ்டாப் ஆகி எரர் மார்க் காட்டும். ஸோ இந்த லைன் வேர்டும் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டா இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதை கொண்டு மேலுக்கு போட்டோம்னு சொன்னா இதுக்கு மேல ராங் ஆயிடும். ஸோ ஃபைனலி நம்மளுக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் பாக்ஸ் சக்சஸ் காட்டணும். ஸோ மெசேஜ் பாக்ஸ் டைப் பண்ணணும் இருக்குது. ஸோ டாட் ஷோ பண்ணணும். ஓகே, என்ன ஷோ பண்ணணும் அதே கேட்குது. ஸோ ஸ்ட்ரிங் we can intelligent suggestion based on the context. ஸ்ட்ரிங் என்ன சக்சஸ் போலதான் கொடுக்கணும். டன். ரைட். ஸோ ரன் பண்ணிப்பாமா. டேட்டாபேஸ் கோடிங் எதுவுமே எழுதல, ஜஸ்ட் கனெக்ட் பண்றதுக்குள்ள கோடிங் மட்டும்தான் நான் எழுதிட்டேன். So program running. Okay, so name Tariq and the main street, phone number 977902683. So success. So success பண்ணா clear பண்றது கோடிங் எழுதணும். ஸோ அந்த மாதிரி. ஸோ அகைன் நம்ம இதைத்தானே ப்ரைமரியாக கொடுத்தோம். ஸோ நான் சேஞ்ச் பண்ணுறேன். 531. ஸோ சக்ஸஸ். ஸோ அங்கே போய் பார்ப்போம். refresh. see ஈஸியாக நம்ம இது நம்ம ஃபோட்டோவுக்கு நம்ம எழுதலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு என்ன செய்யணும்டா, இப்போ நம்மளோட கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவை நம்ம இதில் என்டர் பண்ணி வச்சுட்டோம். ஒரு 1000 10,000 ஏதோ. இப்போ நம்ம இதில் யாராச்சும் ஃபோன் நம்பரை கொடுத்து சர்ச் பண்ண போகிறோம். அவர் அட்ரஸ், அவர் ஃபோன் நம்பர். ஸோ சர்ச் பண்ண போகிறோம். சர்ச் பண்ணுறது நிறைய காம்ப்ளிகேட்டான கோடிங் எழுதுவாங்க, இது எழுதுவாங்க. பட் இந்த ஈஸி மெத்தடில் நம்ம போனோம்னு சொன்னால், இப்போ இதில் என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணினா எனக்கு ஜஸ்ட் அந்த இது வந்துட்டு ஸோ ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் இவெண்ட்டை நான் கிரியேட் பண்ணுறேன். கீ கோட். இந்த கீ கோட் இதெல்லாம் வந்துட்டு ஸ்டடி பண்ணிங்கன்னு சொன்னால் வெரி ஈஸியாக இருக்கும் பிள்ளை. இந்த கீ கோட்டில் நான் என்டர் கீ வேற ஒன்றுமே இல்லை, இந்த கண்டிஷன் எல்லாமே இதெல்லாம். கீ கோட் ஈக்குவல் கீஸ் டாட் என்டர் கீ. ரைட். என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணினா எனக்கு சர்ச் பண்ண போகிறோம். ஸோ எதை சர்ச் பண்ண போகிறோம்டா, ஒரு அந்த சர்ச் பாக்ஸை ஒரு ஆள்கிட்ட கொடுத்துருப்போம். நினைக்கிற சர்ச் பாக்ஸை ஒரு ஆள்கிட்ட கொடுத்துருக்கோம். 4. ஸோ வேரியபிள் SCA ஈக்குவல் சர்ச். சர்ச் ஈக்குவல் டெக்ஸ்ட் பாக்ஸ் 4. டெக்ஸ்ட் அதில் இருக்கிறத எடுத்துறோம். ட்ரிம் பண்ணுறேன்னு சொன்னால் அன்வான்ட் ஸ்பேஸை வந்துட்டு என்ன செய்யும், டிடெக்ட் பண்ணிடும். ஃபுல்லாக இதாக்கிடும், ரிமூவ் பண்ணிடும். அண்ட் தென் ஸோ அகைன் குவாரிங்கிற ஒரு ஆள்கிட்ட ஒரு கொஷின் கேட்க போகிறேன். அவர்கிட்ட என்ன செய்யறேன்னு சொன்னால், இந்த எம்சி இதுல இருந்துட்டு டோட்டல் லிஸ்ட் ஆல் மீன் கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ் எல்லாத்தையும் மொத்தமா எடுத்துறேன். மொத்தமா எடுத்துட்டு கொஞ்சம் அப்படியே எல்லாம் ஓகே. ஸோ டாட் லிஸ்ட் ஆல் பண்ண டாட். ஸோ வேக் கண்டிஷன் நம்ம கொடுக்குற மாதிரி என்னத்தை எடுக்கணும்னு சொன்னால், எங்கேருந்து என்னத்தை எடுக்கணும் இன்னைக்கிற வே தான் நான் ஸ்டடி பண்ணுறதுக்கு சஜஸ்ட் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் அ ஃபார்மேட். ஸோ ஃபோன் நம்பரை நான் அதில் இருந்து ஃபோன் நம்பரை மட்டும் கம்பேர் பண்ணுறதுக்கு எடுக்கணும். ஃபோன் நம்பர் டாட் ட்ரிம் பண்ற அன்வான்ட் ஸ்பேஸ் ரிமூவ் பண்ண. இது ஈக்குவல் நான் இங்க என்ன என்டர் பண்றேன், இந்த சர்ச்ல இருக்கிற இதை கம்பேர் பண்றேன். ஸோ இங்க இருக்கிற இது கூட என்ன கம்பேர் பண்ணிருக்கேன் அதை லிஸ்டா எடுக்கும். ஸோ நான் என்ன என்டர் பண்றேன் 977 இந்த நம்பரை நான் என்டர் பண்ணினேன்னு சொன்னா இதுல சார்ந்த எல்லாத்தையும் கலெக்ஷனா எடுத்துரும். ஸோ அதுக்காண்டி இங்க கொடுத்து சிங்குலர் டிஃபால்ட். இந்த ஃபார்மேட் வெரி ஈஸியா இருக்கும். எடுத்துட்டேன்னு சொன்னா
இப்போ நான் என்ன செய்றேன் ஈஸி டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ல டாட் டெக்ஸ்ட்ல அசைன் பண்ணனும் இந்த குவாரில இருக்கிற நேம் right so text box 2 dot text equal query dot address text box 3 dot text equal query dot phone number so, right done so run பண்ணி பாப்போம் இவ்வளவுதான் கோட் சர்ச் பண்ணி பாப்போம் so search no 77902682 enter key when I press the enter key see 1 enter 3 press பண்ணா error mark so program error so இது அடுத்து வந்துட்டு வெலிடேட் பண்ணணும் இதெல்லாம் எப்படி வெலிடேட் பண்றது என்னங்கிறது தான் இந்த ப்ரோக்ராம் ஸோ இதை பெர்ஃபெக்டா டெஸ்ட் பண்ணி நம்ம செய்யற ஒரு ப்ரோக்ராம் பெர்ஃபெக்டா இப்படி நம்ம செஞ்சோம்னா ஒரு பெரிய பிக் ப்ரோக்ராம் இப்போ இந்த சர்வ்ங்கிற கோடை நான் எல்லாத்துக்கும் கால் பண்ணிடலாம் ஸோ ஒவ்வொரு டேபிளுக்கும் நம்ம இது செய்யலாம் இதை விட ஈஸியானது டெவலப்மெண்ட் கோட் என்டிட்டி கோ ஸோ அதையும் இந்த ப்ரோக்ராம்ல போகும் ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்மால் டெமோவாக தான் நான் உங்களுக்கு காட்டுறீங்க எந்த ஒரு டேட்டாபேஸ் கோடிங்கையும் நம்ம இதில் இன்க்ளூட் பண்ண ஜஸ்ட் நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்டை பேஸ் பண்ணி நம்ம கிளாஸ் ஃபைலோ இல்லாட்டி டிஃபால்ட்டாக உண்டை நம்ம டெவலப் பண்ணி வச்சுட்டோம்னு கோடிங்கை கொடுத்து வச்சுட்டோன்னு சொன்னால் வித் 4 லைன் அவ்வளோதான் இவ்வளோதான் ஸோ இதுக்குள்ளே நம்ம உரிமையை தள்ளிட்டு அங்கே கால் பண்ணிட்டோம்னா சரி அப்டேட் ஆகிட்டே போகும் ஸோ இங்கே நம்மளுக்கு வரும் டிலீட் அப்டேட் whatever எல்லாத்துக்கும் நம்ம இதில் ஃபங்க்ஷன் எழுதலாம் ரைட் ஸோ these are our topics. I hope I covered the topic. Okay, fine. If you have any doubts, you can ask. ஏதாச்சும் doubts இல்லாட்டி ஏதாச்சும் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருந்தா can. எக்ஸ்பிளைன் பண்ணது கிளியர் ஆகல அதையாச்சும் ஜஸ்ட் ஓபன் யுவர் மவுத் நீங்க பேசலாம் சார் ஐடியா ஓகேவா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்ட் கிளியரா சார் சோ இந்த வொர்க் ஷாப் ஃப்ரீண்டாலும் ஒரு ஒரு கொஞ்சம் பெனிஃபிட்டா வந்து பெனிஃபிட்டா இருக்கணும்னு தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் சோ எனி ஏதாச்சும் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கா ஏதாச்சும் கேட்க வேண்டிய இல்லாட்டி எல்லாம் கிளியரா என்ன மாதிரி இருந்து சொல்லுங்க Okay, thank you. Arsa Tarif, idea? Sir. Okay. Sir, உங்க contact number வந்து இவங்கள நீங்க wait a minute. Arsa Tarif? Okay. Yeah, thanks Tariq. Okay, நான் நினைக்கிற மாதிரி செஷன் உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது நீங்க ஏதாச்சும் மிஸ் பண்ணீங்கன்னா நாங்க வந்துட்டு அந்த செஷனோட ரெக்கார்ட் வந்துட்டு நான் சூன் யூடியூப்ல அப்லோட் பண்ணுவோம். ஸோ யூ கேன் அக்சஸ் இட். Keep in touch with us. Facebook, LinkedIn, அதில் வந்துட்டு கண்டெக்ட்ல இருங்க. You can communicate us through Facebook and LinkedIn. Yeah, that's better. And இல்லைன்னு சொன்னால் மொபைல் நம்பர் இருக்கு உங்களுக்கு அனுப்பின இமெயில்ஸ்ல இருக்கு. ஈவன் நாங்க இன்னொரு இமெயில் ஒன்று அனுப்புறோம் அடுத்த ஈவெண்ட்ஸை பற்றி. ஸோ டோன்ட் வரி. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கொஸ்டின் இருந்தா யூ கேன் ஆஸ்க். I think Fatima asking the question, sir, clear, but C++ programs, so there no coming class. நாங்க அரேஞ்ச் பண்ணா எனது ஒர்க் ஷாப் ஏதாச்சும் இல்லாட்டி கிளாஸ் போயிட்டு தான் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க.
அடுத்த ஒர்க் ஷாப்ல நம்ம இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இல்ல நம்ம குரூப் கிளாஸஸ்ல நீங்க ஜாயின் ஆகணும்னு சொன்னா யூ கேன் கான்டாக்ட் us. அது வந்து நியூ பேஜ் வந்துட்டு செய்ய போறீங்களா சார்? நான் இன்ஃபார்ம் பண்றோம். ஓகே, ஏற்கனவே ஒரு பேனல் ஒன்று போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ யோசிக்கிறோம் ஆன்லைன்ல செய்யறதா இல்ல பிசிக்கலா செய்யறதான்னு சொல்லி. ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் இன்ஃபார்ம் பண்றேன் எப்படின்னு. ஸோ உங்களோட இமெயில்ஸ் இருக்கு. ஸோ இமெயில்ல டச்ல இருக்கலாம். ஸோ நான் எப்படி இன்ஃபார்ம் பண்ணுவோம் தான். ஓகே, somebody asked about recorded video. நாங்க எப்படியும் உங்களுக்கு இன்னொரு ஃபாலோ அப் மெயில் ஒன்று போறோம். அதுல எல்லா டீடைல்ஸும் கம்யூனிகேட் பண்ற டீடைல்ஸ், என்னோட ஃபோரம்ல ஜாயின் ஆகிற டீடைல்ஸ் அதுலயும் போடுறோம். ஸோ டோன்ட் வரி. Okay, any other questions? Some students ask about the physical sessions or online sessions. So நாங்க வந்துட்டு ஒரு QA ஒரு போல் ஃபீட்பேக் கொண்டு எடுக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் போய் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ட்டையும் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டையும் ஒரு பேரலா செய்யற மாதிரி யோசிக்கலாம். ஸோ சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஆன்லைன்ல யோசிக்கிறாங்க, சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பிசிக்கலா செய்யணும்னு சொல்லி. ஸோ பிசிக்கல் கிளாஸையும் ஆன்லைன்ல அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி செஞ்சா ஓகே. நான் ஓகே டிசைட் பண்ணிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே, டோன்ட் வரி. சார் டைம் பீரியட் எல்லாம் இந்த அகாடமிக் வந்துட்டு இஷ்யூ வர மாதிரி இருக்குமா சார்? இல்ல ஸோ ஃபிளெக்சிபிள் டைம் தான். ஓகே, என்னன்னு சொன்னா இப்போ கிளாஸஸ் செய்யறது வந்துட்டு இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றாங்க. ஸோ அவங்களோட டைமையும் பார்க்கணும். மோஸ்ட்லி நைட்ல அப்படித்தான் இருக்கும் கிளாஸஸ். இட்ஸ் ஆன்லைன் கிளாஸ்ன்னு சொன்னா. அண்ட் உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்கு, லிங்க் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஷேர் த லிங்க் அகைன். ஸோ நீங்க அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, கூகுள் ஃபார்ம். ஸோ அதுல உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன் இருந்தா கமெண்ட்ஸ் இருந்தா போடுங்க. ஸோ அடுத்தது நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, என்ன ப்ரோக்ராம் செஞ்சா நல்லா இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னு சொல்லி போடுங்க. ஸோ நாங்க அதை கன்சிடர் பண்றோம் நெக்ஸ்ட் ஈவெண்ட்ல. 4 minutes எக்ஸ்ட்ரா போயிட்டு. அண்ட் எல்லாருக்கும் தேங்க்ஸ் ப்ரோக்ராம் வந்ததுக்கு. அண்ட் இன்னொரு செஷன்ல உங்களை எல்லாரையும் சந்திக்கலாம். ஸோ கீப் இன் டச். ஓகே, நம்ம இதோட செஷனை முடிச்சுக்கலாம். ஓகே.